ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन्न वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சென்ற வார பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு 10 ஸ்லோகங்களை படிக்கலாம். பகவத்கீதை அத்தியாயம் 18 கேள்விகள் 51வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகம் வரைக்கும். 59வது கேள்வி, மனிதர்கள் எவ்வாறு வேறுபடுத்தப்படுகின்றனர்? மனிதர்கள் தம் தம் கர்மங்களுக்கு ஏற்பவும் சுபாவம் அதாவது அவர்களது குணங்களுக்கு ஏற்பவும் வேறுபடுத்தப்படுகின்றனர். குணகர்ம விபாகசக என்று பகவத்கீதையில் கூறுவதுபடி வேறுபடுத்தப்படுகின்றனர். சுபாவத்திலிருந்து பிறந்த குணங்களுக்கு ஏற்ப அவங்க வேறுபடுகிறார்கள். 60வது கேள்வி, பிராமணர்களின் இயற்கையான தன்மைகள் யாவை? பிராமணர்களின் இயற்கையான தன்மை யாவை? பிராமணர்களின் இயற்கையான தன்மை யாது? யாரும் படிக்கலையா? பிராமணர்கள் என்பவர்கள் சமா, சத்தியம், பொறுமை, தவம், அடக்கம், மன்னிக்கும் தன்மை இவையெல்லாம் கொண்டவர்கள் பிராமணர். அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம் இதெல்லாம் பிராமணர்களுக்குரிய தன்மைகள். 61வது கேள்வி, சத்திரியர்களின் இயல்புகள் யாவை? சத்திரியர்களின் இயல்புகள் யாவை? ஹரே கிருஷ்ண. சூரத்தனம், வலிமை, மன உறுதி, வளமை, பொருள், தைரியம், கொடை, ஆளும் தன்மை இதெல்லாம் சத்திரியனோட சுபாவத்திலிருந்து பிறந்த செயல். நன்றி, சரியா சொன்னீங்க. 62வது கேள்வி, வைஷ்யர்களின் இயற்கை செயல்கள் யாவை? வனஜா மாதாஜி. வைஷ்யர்களின் இயற்கை செயல்கள் யாவை? மாதாஜி நான் எடுக்கலீங்க மாதாஜி. சரி சரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் ஆகியவை வைசியர்களின் இயற்கையான செயல்கள். விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பா வரணும். அப்பதான் அவங்க வைஷ்யர்கள். நன்றி. அடுத்தது 63வது கேள்வி, ஒரு மனிதன் எவ்வாறு பக்குவம் அடையலாம்? ஒரு மனிதன் எவ்வாறு பக்குவம் அடையலாம்? நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தனது குணத்திற்கு தகுந்த கடமைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமாக முடியும். சொந்த கடமைகளை செய்யறதுனால அந்த இறைவனை வழிபட்டு, இங்க முக்கியமா யாரிடமிருந்து எல்லா உயிர்வாழிகளும் தோன்றினவோ, யார் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறாரோ அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு பக்குவம் அடையலாம்.
அடுத்து 64வது கேள்வி. ஜன்மாத் யஸ்ய யதஹ, பொருள் கூறுக. ஜன்மாத் யஸ்ய யதஹ, இதுக்கு பொருள் கூறவும். பத்மா, காரைக்குடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் அடுத்து சொல்றேன் மாதாஜி, இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுக்கிறீங்க இப்பதான் எடுக்கிறீங்க. சீதலா யமுனா மாதாஜி சொல்றேன் மாதாஜி. ஆ. 64 எல்லா உயிர்வாழ் ஜன்மாத்தியஸ்ய யதக, எனவே அதாவது பரமபுருஷரே ஒவ்வொரு உயிர்வாழியின் வாழ்விற்கும் தொடக்கமாக இருக்கிறார் என்பது இருக்கிறார். ஜன்மாத்துனா ஜனம் ஆரம்பிக்கிறது. யஸ்ய யதஹ, எல்லாத்துக்கும் ஆரம்பம் வந்து கிருஷ்ணர் தான். 65வது கேள்வி. எப்படிப்பட்ட பக்தர்களை விடுவிக்கும் பொறுப்பினை பரமபுருஷர் தானே ஏற்றுக்கொள்கிறார்? எப்படிப்பட்ட பக்தர்களை விடுவிக்கும் பொறுப்பினை பரமபுருஷர் தாமே ஏற்றுக்கொள்கிறார்? யார் சொல்ல போறீங்க? ஹரே கிருஷ்ணா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. தேசம் அகம் சமுத்தர்த்தா என்று பகவத்கீதை 12.7 பகவான் கூறுகிறாரு. அத்தகைய பக்தனை விடுப்பிற்காக பொறுப்பினை பரமபுருஷர் தாமே இருக்கிறார். இதுவே வாழ்வில் மிக உயர்ந்த பக்குவமாகும். ஒருவன் எந்த தொழிலில் ஈடுபட்டதும் அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தால் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான். புலன்களின் இறைவனான ரிஷிகேஷரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளேன் என்று எண்ண வேண்டும். அவன் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொழிலின் பலனை கொண்டு புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். இத்தகு பக்தனை பகவான் வந்து தானே விடுவிக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு தொழில், நான் ஒரு வர்ணத்தில் நான் இருக்கிறேன்னா அந்த வர்ணம் பகவானால எனக்கு கொடுக்கப்பட்டதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை 12.7 சொல்லப்பட்டிருக்குது. அதனால அப்படிப்பட்ட பக்தர்கள் யாரெல்லாம் எனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய இயல்புக்கேற்ற மாதிரி அப்படி ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலன்களை கொண்டு பகவானை வழிபட வேண்டும். அப்படி பண்ணும்போதுதான் பகவான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். 66வது கேள்வி. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. உதாரணம் கூறி விளக்குக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு தொழில் கடமையும் பகவத்கீதையில் விதிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஸ்லோகங்களில் ஏற்கனவே விதிக்கப்பட்டபடி பிராமணர், சத்திர, வைசியர், சூத்திரர்கள் கடமைகள் குறிப்பிட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப விதிக்கப்பட்டிருக்கிறது. பிறரது கடமை ஒருவன் நல்ல செய்யக்கூடாது. சூத்திரர்கள் செய்யப்படும் செயல்களில் இயற்கையாகவே கவரப்படுபவன். பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை பிராமணன் என்று செயற்கையாக பறைச்சாற்றிக் கொள்ளக்கூடாது. விதமாக ஒவ்வொருவரும் தங்களது சொந்த இயற்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பரமபுருஷன் தொண்டாக செயல்படக்கூடாது. இல்ல, இப்ப கேட்ட கேள்வி 66வது கேள்வி பத்மா. 66வது கேள்வி. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க இயற்கைக்கு ஏற்ப ஒரு தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில குறைகள் உண்டு. அந்த குறைகள், அந்த பாவங்கள் அது வந்து பாதிக்கப்படாது. அதுக்கு உதாரணத்தை சொல்லணும். வியாபாரி வந்து பொய் சொன்னான்னா அது வந்து வியாபாரத்துல பொய் வந்து நடக்க வேண்டியதுதான். ஏன்னா லாபம் இல்லாம பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணவே முடியாது. அதனால அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நெருப்பு வந்து புகையால மூடப்பட்டிருப்பது போல ஒவ்வொரு காரியமும் சில குறைகளால மூடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வியாபாரி அப்பெல்லாம் எல்லாத்துக்கும் எதுக்குமே பொய் சொல்லாமான்னா இல்ல. வியாபாரத்துல ஒரு அளவு இருக்கு. அப்படியே அண்ட புழுகு ஆகாச புழு 1 ரூபாய் பொருள் 1000 ரூபான்னு விற்கிறது பொய். 1 ரூபாய் பொருளை கொஞ்சம் லாபம் வச்சு 2 ரூபாய் வச்சு ஒரு 3 ரூபாவா விற்கிறது வந்து இயல்பு. அதனால அவர்களுக்கு பாவ விளைவு வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சத்திரியர்கள் எதிரிகளை கொள்வது. சத்திரியர்கள் இப்ப இந்த நாட்டுக்காக போராடும் ஒரு சத்திரியன் எதிரி நாட்ட வீரனை கொன்றால் அது பாவம் ஆகாது. அதே அவன் வீட்டிற்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட வாய் சண்டையில கொண்டுட்டான்னா அது குற்றவாளி, கொலை குற்றவாளி. ஆனால் போர்க்களத்தில் அவன் எதிரி நாட்டவரை கொன்றான் என்றால் அதனால பாவம் வராது. இதுதான் சொன்னது. அவர்களுடைய செயல்கள் பாவ விளைவுகளாக கொல்லப்படாது. சரியா?
அடுத்த கேள்வி, ஒருவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் என்பதை அவர் எப்படி அறிவது? இது பொதுவான கேள்வி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ, இப்போ சொல்லுங்க. ஒரு குணத்தையும் அவர் எந்த தொழில ஈடுபடுற விருப்பப்படுறாங்களோ அதை வச்சு இயல்பு இயல்பு அவர்களுடைய இயல்பு குணத்தையும் அவர்கள் எந்த தொழிலில் ஈடுபட விரும்புகிறார்கள் என்பதை வைத்தும் அறியலாம். ஆனால் எந்த ஜாதியில பிறந்தாங்கன்றதை வைத்து அறிய முடியாது. இப்போ ஒரு பிராமண குலத்துல பிறந்த குழந்தை வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுதுன்னா கண்டிப்பா அது வைஷ்யன். எங்க ஜாதியில பிறந்துருச்சு, அதனால நாங்க பூணூல் போட்டு பிராமணனாக கண்டினியூ பண்றோம்ன்றது தவறு. ஏன்னா இப்ப அவர் அந்த குழந்தை வியாபாரத்துல ஆர்வம் காட்டுதுன்னா அது வியாபாரி வைஷ்யன். அது போல வேலைக்கெல்லாம் போறாங்கன்னா அவங்க எல்லாம் சூத்திரர்கள். ஒருவருடைய இயல்பை அவர்கள் என்ன செய்யறாங்கன்றதை வைத்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், ஜாதியை வைத்து இல்ல. அப்போ உலகம் முழுக்கவே எல்லாரும் வேலைக்கு போறவங்க தான். நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே சூத்திரர்கள் தான். 68வது கேள்வி, ஒருவன் ஏன் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை துறக்க கூடாது? குறை உள்ளதாயினும் தனக்குரிய இயல்பான கடமையை விட்டுவிடலாகாது. ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீ போல் எல்லா செயல்களும் ஏதோ ஒரு வகையில் குறையினால் சூழப்பட்டுள்ளன. அதனால நம்மளுக்கு என்ன இதோ அதை நம்ம பின்பற்றணும். சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு செயல்களும் ஏதாவது ஒரு தோஷத்தினால மூடப்பட்டிருக்கு. அதனால அதை நம்ம தவறா நினைக்க கூடாது. நம்ம குறிக்கப்பட்ட இப்ப பெண்கள்லாம் வீட்டுல இருக்கிறத ரொம்ப தவறா நினைச்சுக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த காலத்துல வேலைக்கு போலனாலே அந்த பெண்கள்லாம் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்றோம், நம்ம படிக்காதவங்க, அந்த மாதிரி எதோ இந்த உலகம் அப்படி அப்படி ஆக்கி விட்டுச்சு இல்லையா? ஆனால் ஒரு பெண்ணோட கடமை வீட்டுலதான் இருக்கு. அவளுடைய சுவதர்மம் குழந்தைகளை பார்ப்பது, சமையல் செய்வது, வீட்டை பராமரிப்பது, கணவன் உறவினர்களை பாதுகாப்பது, அவ்வளவுதான். ஆனால் இப்ப சமுதாயம் என்ன பண்ணிடுச்சு, நீ கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயே ஆகணும், நீ கண்டிப்பா தன்னிச்சையா நின்னே ஆகணும், நீ கண்டிப்பா இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், நீ கண்டிப்பா லோன் வச்சுக்கணும், கார் வச்சுக்கணும். இப்ப பெண்களுக்கு லோன் இருக்கு, கேட்டாலே எப்படி இருக்கு பாருங்க. கடன் வாங்கும் பெண்கள்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு வாங்குறது இதெல்லாம் கணவனுடைய கடமை, மனைவியுடைய கடமை கிடையாது. ஆனால் அப்படிதான் இருக்கிறாங்க. அது தவறு. ஏன்னா அவங்க இயல்பு கிடையாது. பெண்களுடைய கடமை, பெண்களுடைய இயல்பு வீட்டு வரைக்கும் தான். அதை மீறி செயல்படும் போது அது இயற்கைக்கு எதிராகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் உதாரணங்கள். 69வது கேள்வி, கட்டுண்ட வாழ்வில் இருக்கும் தோஷங்கள் பற்றி கூறுக. இப்போ ஒரு வர்ணத்துக்கும் ஒரு தோஷம் இருக்கு, அதை உதாரணத்தோட சொல்லணும். யார் சொல்ல போறீங்க? ஹரே கிருஷ்ணா. ஆனலா மாதாஜி சொல்லுங்க. கட்டுண்ட வாழ்வில் எல்லா செயல்களுமே ஜட இயற்கையின் குணங்களால் களங்கமடைந்துள்ளன. ஒருவன் பிராமணனாக இருந்தாலும் மிருகங்களை பலியிட வேண்டிய யாகங்களை அவன் செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல எவ்வளவு புண்ணியவனாக இருந்தாலும் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளுடன் போரிடத்தான் வேண்டும். அவன் அதனை தவிர்க்க முடியாது. அதுபோல ஒரு வியாபாரி எவ்வளவு புண்ணியவனாக இருந்தாலும் தனது வணிகத்தை தொடர்வதற்காக சில சமயங்களில் தனது லாபத்தை மறைக்க வேண்டியுள்ளது. அது கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. இவை இன்றியமையாதவை. இவற்றை தவிர்க்க முடியாது. அதுபோல சூத்திரன் மோசமான எஜமானனுக்கே தொண்டு செய்ய நேர்ந்தாலும், அது செய்யத்தகாத செயலாக இருந்தாலும் அவன் தனது எஜமானின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய குறைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அக்கடமைகள் அவனது சுபாவத்திலிருந்து தோன்றியவை. கரெக்டா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, நன்றி. பிராமணர்கள்லாம் மிருகபலி செய்யறாங்க, அப்ப அது தோஷம். சத்திரியர்கள்லாம் எதிரியோட போராடுறாங்க, அது ஒரு தோஷம். வியாபாரிகள்லாம் வியாபாரத்தை, லாபத்தை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லணும், கருப்பு சந்தையில இருக்கிறாங்க, அதெல்லாம் தோஷங்கள். ஆனாலும் அவரவர் இயல்புக்கேற்ற மாதிரி அவங்க தொழில் செய்யணும். அப்ப அந்த மாதிரி இதனால தவறு கிடையாது. இப்போ ஒரு சத்திரியன் லாபம் வச்சு வியாபாரம் பண்றது தவறு கிடையாது. ஆனா அது அளவுக்கு அதிகமான லாபத்தை வைத்து கொண்டு போய் இந்த புரட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. எவ்வளவு ஓரளவுக்கு நியாயமான முறையில் அவங்க லாபத்தை வைத்து செய்ய வேண்டும். அடுத்தது 70வது கேள்வி, குறிப்பிட்ட தொழிலில் உள்ள தோஷங்கள் எப்படி தூய்மை அடைகின்றன?
ஒரு தொழிலும் தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷங்கள்லாம் எப்படி தூய்மை அடைகின்றது? யாரும் படிக்கல போன வாரம் பாடம். மாதாஜி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. மாதாஜி, ஒவ்வொரு செயலும் யக்ஞமாக செய்ய வேண்டும். அதாவது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்துற நோக்கத்தோட செய்யணும் மாதாஜி. அப்ப அது தூய்மை அடைகிறது. அவை எல்லா செயல்களும் பக்தி தொண்டுடன் இணைக்கப்படும் போது அவன் உள்ளிருக்கும் ஆத்மாவை காண்பதில் பக்குவம் அடைகிறான். இதெல்லாம் இந்த மாதிரி செய்யும் போது தன்னுணர்வும் கிடைக்கும். அதே சமயத்துல அவங்க தொழிலையும் அவங்க பார்த்து கொள்ளலாம். நன்றி, சரியா சொன்னீங்க. 71வது கேள்வி, கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை எப்படி அடையலாம்? எங்கும் பற்றற்ற புத்தியுடைய ஆசையற்றவனான உள்ளத்தை அடக்கிய மனிதன் சாங்கிய யோகத்தினால் கர்மபந்தத்திலிருந்து முற்றும் விடுபட்ட பெருநிலையை அடையலாம். வெரி குட். அவங்க சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகங்களையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் பக்குவ நிலையை அடையலாம். நன்றி. அடுத்து 72வது கேள்வி, உண்மையான துறவு அல்லது உண்மையான துறவு பற்றி கூறுக. உண்மையான ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமா மாதாஜி சொல்லுங்க. ஒருவன் தன்னை எப்பொழுதும் பரமபுருஷரின் அம்சமாக நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைப்பவன் செயலின் பலன்களை சுகிப்பதற்கு தனக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று உணர்கின்றான். இதுவே உண்மையான துறவின் பொருள். அவன் பரமபுருஷனின் அம்சம் என்பதால் அவனது செயலின் பலன்கள் பரமபுருஷரால் மட்டுமே அனுபவிக்கப்பட வேண்டும். இதுவே உண்மையான கிருஷ்ண உணர்வாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு, யாரோ வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறாங்க, போடுங்க அவங்கள. அட்மிட் எல்லாரையும் அட்மிட் பண்ணுங்க. யாரும் வெயிட்டிங் ரூம்ல போடாதீங்க, எல்லாரையும் அட்மிட் பண்ணுங்க. ஓகே. 73வது கேள்வி, யோகாருட நிலையில் ஒருவன் எப்படி இருப்பான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தமணி மாதாஜி. ஒரு சந்நியாசி தனது முந்தைய செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட்டிருத்தல் அவசியம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பெயரளவிலான அத்தகு துறவை ஏற்காமல் தானாகவே இந்த பக்குவத்தை அடைந்து விடுகிறான். மனத்தின் இந்த நிலை யோகாரூட அல்லது யோகத்தின் பக்குவ நிலை எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. அப்ப அவனுக்கு யோகாருட நிலையில் ஒருவன் எப்படி இருப்பான்ற கேள்விக்கு அவன் தன்னில் திருப்தியோட இருப்பான். தன் செயல்களில் தோன்றும் எந்தவித விளைவுகளின் பயமும் அவனுக்கு கிடையாது. பயமற்று இருப்பான். யோகாருட நிலையில் அவன் பயமற்று இருப்பான். ஏன்னா எந்த செயலினுடைய பலன்கள்ல இருந்தும் அவன் பாதிக்கப்பட மாட்டான். அதனால அவனுக்கு பயமும் கிடையாது. அடுத்து 74வது கேள்வி, ஞானத்தின் உண்மையான பக்குவம் எதில் அடைவதில் உள்ளது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஷ்ணு பிரியா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தூய்மையான கிருஷ்ண உணரை அடைவதில் உள்ளது. இப்ப இந்த போன வார பாடம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருந்தது கேள்வி. ஓகே, உங்களுக்கு இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? போன வார பாடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இப்ப அடுத்த பாடம் போலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 18வது அத்தியாயம், ஸ்லோகம் 51. இப்ப இங்க கிருஷ்ணர் இது வரைக்கும் நமக்கு இந்த முக்குணங்களை பற்றி விவரிச்சுட்டு, அந்த முக்குணங்களுக்கு ஏற்ப அவங்க இயல்புக்கு ஏற்ப அவர்கள் செயல்படுறத வர்ணங்களை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் எப்படி முன்னேற்றம் அடைவது. இப்ப வர்ணாசிரமம் வந்தாச்சு. வர்ணாசிரமத்துல இருந்து அவங்க ஆன்மீக முன்னேற்றம் எப்படி அடைதல் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஒருவன் தனது புத்தியினால் தூய்மை அடைந்து, அப்படின்னா புத்திய சத்துவகுணத்துல வைக்கணும், சுத்த சத்துவத்துல வைக்கணும். உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி, மனக்கட்டுப்பாடு ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருட்களை துறந்து, புலனுகர்ச்சி எந்த அளவுக்கு அடிப்படை விஷயங்கள் தேவை, சாப்பாடு தேவை, துணிமணி தேவை, அடிப்படை விஷயங்களை எடுத்துக்கிறது வேற, புலன்களை எப்போதும் சுகத்துல ஈடுபடுத்துறது வேற. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால புலன் நுகர்ச்சி பொருட்களை துறக்க வேண்டும். விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட வேண்டும். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது
அது எனக்கு அவர்களை பிடிக்கும் இவர்களை பிடிக்காது. இந்த மாதிரி இருமைகள் இருக்கு உலகத்துல. இது நிறைய பகவத்கீதை முழுக்க நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இருமைகள்னா என்ன? இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், நண்பன் எதிரி, அப்படி இருமைகள், விருப்பு வெறுப்பு. அதனாலதான் என் மனசுக்கு இது பிடிக்குது அதனால செய்யறேன், இது எனக்கு பிடிக்கல அதனால செய்யல அப்படின்ற எண்ணம்லாம் பக்தனுக்கு கிடையாது. பக்தன் தன் கடமையை செய்யறான், அவ்வளவுதான். அதுலயும் அவன் பற்று வைத்துக் கொள்வதில்லை. இப்ப விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனி இடத்தில் வாழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் போய் காட்டுல உட்காந்துக்கணுமா? இல்ல. நாம நிறைய மக்களுக்கு நடுவுல இருந்தோம்னாலும் நம்முடைய எண்ணம் சொல் செயல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில இருக்கும்போது நாம் தனிமையாக இருக்கிறோம். அவசரம் ஏதோ பண்ண அதான் தனி இடத்தில் வாழ்ந்துன்னு அர்த்தம். குறைவாக உண்டு, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். அப்பனா குறைவாக உண்டுன்னா நமக்கு பசி எடுக்குது, குறைச்சலா சாப்பிடுறோம் அப்படி இல்ல. நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக எதையும் செய்யறது கிடையாது, அளவோட செய்யணும். இவ்வளவு போதும்னா அவ்வளவு செய்யறது, அதான் குறைவாக உண்டு. உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் ஜீவோ வேகம் உதரோ பஸ்த வேகம் ஏதான் வேகான் ஏயு விஷயேத்த தீர சர்வம் அபிமாம் சிஷ்யாத். அப்போ அந்த உலகம் முழுக்க சிஷ்யர்களை ஏற்படுத்துற தகுதி யாருக்கு இருக்குன்னா, யாரு வாச்சோ வேகம் மனச குரோத வேகம், யாரெல்லாம் உடல் மனம் பேச்சு மூணுத்தையும் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துக்கே குருவாகக்கூடிய தகுதி இருக்காம். அப்போ உடலை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், பேச்சினை கட்டுப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்து, எப்பொழுதும் நாம ஜபம் செய்யும் போது எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையில் இருந்து, அதான் தியானம் நம்மளுக்கு. பற்றுதல் இன்றி, எந்த விஷயத்து மேலேயும் பற்றுதல் வைக்கவே முடியாது, வைக்க கூடாது. ஏன்னா நம்மதுன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாமே கிருஷ்ணர் போது பற்றுதல் நாம எங்க வைக்கிறது? பற்றுதல் இன்றி அகங்காரம் பொய்யான வலிமை. அகங்காரம்ன்றது நான் இந்த உடல் நினைச்சுக்கிறது, அது ஒரு அகங்காரம். இந்த உலகாய விஷயங்கள்ல நம்ம சிறந்து விளங்கணும்னா அதை கொண்டு அகங்காரம். இப்போ என்கிட்ட அழகு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, மக்கள் வீடு வீடு வாகனம் வசதிகள் இதெல்லாம் இருக்கு, அதுல ஒரு அகங்காரத்தை வளர்த்துக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிறது, நிறைய படிப்பு இருக்கிறது, ரொம்ப அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, இதெல்லாம் வச்சு நான் இதை பெருமையா நினைச்சுக்கிறது, நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேனே அப்படின்ட்டு. எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போகணும். அதனால எதை கொண்டு அகங்காரம் வச்சுக்க முடியாது. இது ஒரு அகங்காரம். இன்னொரு அகங்காரம் நான் இந்த உடல்னு நினைச்சு செயல்படுறது, அதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே இந்த பாடெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நான் அதுன்னு சொல்றதுக்கு நமக்கு வெக்கமா இருக்கணும் இல்லையா? சில பக்தர்களே சொல்லுவாங்க என்கிட்ட, நாங்க நல்ல பக்தி பண்றோமே, நாங்க தினமும் மங்களாரத்தி போறோம், நாங்க தினமும் 16 மாலை ஜபிக்கிறோம், நாங்க தினமும் இதை பண்றோம், நாங்க அதை பண்றோம், இதை பண்றோம், நான் பிராமின் தீட்சை பெற்றேன், நான் இது நான் அது, நான் பிரம்மச்சாரி, நான் இது அது, இப்படிலாம் இது மாதிரி அடையாளங்கள் கூட பக்தியில கூட வச்சுக்கூடாது. அப்படின்னா அதுதான் அகங்காரம் இன்றி இருத்தல். பொதுவா அகங்காரம்னு சொன்னோம்னா நான் இந்த உடல்னு நினைச்சு செயல்படுறது, உடலுக்கே காரியங்களை செய்யறது. அடுத்து பொய்யான வலிமை, பொய்யான பெருமை. ஏன்னா எந்த பெருமையை நம்ம இங்க வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் பொய் தான், அது என்னது கிடையாது. எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நமது கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. அறிவு திறமை கூட, எப்படி பௌதிகமான விஷயங்கள் அனைத்துமே பகவான் நம்மளுக்கு போட்ட பிச்சை தான், நமக்கு அவர் கொடுத்த கருணை தான். அதனால அது என்னது அப்படின்னு நினைக்க முடியாது, எதுவுமே நம்மளது கிடையாது. அப்ப எப்படி பெருமை வச்சுக்க முடியும்? பெருமை வச்சுக்க முடியாது. காமம் குரோதம், காமம் கோபம் மற்றும் ஜட பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு, காமம் கோபத்தை விட்டுணும். காமம் நிறைய இருக்கு. காமம் என்பது உடல் சார்ந்த காமம் மட்டும் இல்ல, ஆசைகளை கூட காமம் தான் சொல்றோம். நிறைய அதீத பௌதிக ஆசையெல்லாம் கூட காமம் தான். கோபம் காமத்தினுடைய அடுத்த பக்கம் கோபம். யாருக்கெல்லாம் அந்த காமம் பூர்த்தி ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். அதெல்லாம் விட்டுடணும் நம்ம. கோபம் கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா ஏன் கோபம் வருதுன்னு புரியும். அந்த கோபம் எந்த காரணத்தை கொண்டு வந்தாலும் அதை நம்ம வளர்க்க கூடாது. சரி, நியாயமான இடத்துல இப்ப அனுமானுக்கு இலங்கையை அழிப்பதற்கு கோபம் வந்தது, அது நியாயமானது. அதனால அவங்க அங்க அதை ஈடுபடுத்தினார், அது அங்க நியாயமான கோபம். நமக்கெல்லாம் எதுக்கு பார்த்தாலும் கோபம் வருது இல்ல, எதற்கு பார்த்தாலும் கோபம் வருகிறது, அதை நாம் தவிர்க்க வேண்டும். அடுத்து ஜட பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட வேண்டும்.
ஜட பொருட்களோட நம்ம அடையாளம் வேற கண்டு கொள்கிறோம் இல்லையா? இது எந்த இது எந்த எந்த எந்துன்னு அந்த ஜட பொருட்கள் மேல நம்ம வைத்திருக்கும் பற்றுதலை, இப்போ உதாரணத்துக்கு வந்து கார்ன்னு வச்சுக்கலாமே. சில பேருக்கு அந்த கார்ல எதனா அடிபட்டா அவங்களுக்கே அடிபட்ட மாதிரி ஆயிடும். சில பேருக்கு வீடு, சில பேருக்கு அந்த புடவை துணிமணி, சில பேர் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், இதெல்லாம் மிகப்பெரிய அறியாமை. இந்த மாதிரி பொருட்கள் மேல நாம வைத்து கொண்டிருக்கும் பற்று, அது மிகப்பெரிய அறியாமை. அதனால அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். உரிமை உணர்வின்றி இதெல்லாம் இருந்தா கூட அது என்னது இல்லைன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் வாங்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா விட்டுட்டு தான் போய் ஆகணும். என்னது இல்ல, இந்த உலகத்துல இவ்வளவு லேண்ட், இப்ப இந்த மாயாப்பூர்ல இவ்வளவு லேண்ட் இருக்கு. ஒருத்தர் லேண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் நிறைய லேண்ட் அவர் பேர்ல எழுதிக்கிட்டாராம். எல்லாம் எழுதி 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 எவ்வளவு லேண்ட், ஆனா விட்டுதான் போகணும். என்னைக்காவது அவர் நாம இருக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைங்க? அவ்வளவு இடம் தான் நம்ம வச்சுக்க முடியும். இப்பவே உயிரோட இருக்கும் போதே கூட, உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். உயிரோட இருக்கும் போதே கூட எவ்வளவு நம்ம இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் சரி, நாம் இருக்கும்போது இவ்வளவுதான் ஆக்கியூபை பண்றோம். அந்த இடம் தான் நமக்கு இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் உரிமை கொண்டாடுகிறோம். இது எனது எனது எனதுன்னு உரிமையா இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கும் மனிதன் அமைதியா இருக்கணும். ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகிறான். இவ்வளவு குணங்களை நம்ம வளர்த்துக்கிறோம். இவ்வளவு விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது, நடைமுறையில இதெல்லாம் இப்ப கேட்கறதோட இல்ல, நடைமுறையில கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போது அவன் வந்து ஒரு நிலைக்கு வரான். அந்த நிலை வந்து பிரம்மபூத்த நிலைன்னு அர்த்தம். புத்தினால தூய்மை அடைந்து உறுதியான மனசை வச்சு மனசை கட்டுப்படுத்தி, உறுதியான மனதுல கட்டுப்பாடை கொண்டாந்து விருப்பு வெறுப்புகள்ல இருந்து விடுபட்டு தனி இடத்துல வாழ்ந்து பகவானை தியானம் பண்ணி பற்றுதல் இல்லாமல் எல்லாமே என்னதில்லை என்பதை புரிந்து கொண்டு வாழும் மனிதன் வந்து அடுத்தது வந்து பிரம்மபூத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். பிரம்மபூத்த நிலைக்கான இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பிரசித்தி புகழ் பெற்றது. இது நிறைய மேற்கோள் காட்டப்பட்டு நம்ம பார்க்கிறோம். பிரம்மபூத பிரசன்னாத்மா நாசோஷத்தி நாகாங்ஷதி சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். இப்ப பிரம்மபூத்த நிலைக்கு ஒருத்தர் வந்துடுறான். வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சான். இப்ப அதுக்குரிய அந்த கொள்கைகள்லாம் கடைபிடிச்சவன நான் இந்த பிரம்மபூத்த நிலையில பல நிலைகள் இருக்கு. மாயவாதிகள் கூட பிரம்மபூத்த நிலைக்கு வந்துடலாம். நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற நிலை வந்து மாயவாதத்திலயும் இருக்கு. அப்போ அப்படி அந்த பிரம்மபூத்த நிலை, நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலோடு என்னை அடையாளம் கண்டு கொள்வதை நிறுத்துறான்னு வச்சுங்க ஒருத்தர். அப்ப அவன் எப்படி செயல்படுவான்? நான் சோஷத்தி நான் காங்ஷதி. அவன் வந்து எதுவும் இல்லைன்னு கவலையே பட மாட்டான். நான் சோஷத்தி நான் காங்ஷதி, எது ஆசையும் பட மாட்டான். இது இல்லையா அது இல்லையா ஆசை கிடையாது. இது இருக்குதோ அதை வச்சு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். எதுவும் விரும்புறது கிடையாது, எதையும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. நான் சோஷத்தி நான் காங்ஷத்தி, இது இல்லையா அது இல்லையான்னு கவலைப்படுறது இல்ல, அதுக்காக விருப்பப்படுறதும் கிடையாது, ஏங்கிறதும் கிடையாது, விருப்பப்படுறதும் கிடையாது. அதான் நான் சோஷத்தி நான் காங்ஷத்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல், முக்கியமான வாசகம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தன் வந்து பூத்த நிலையில் இருப்பவர்கள் எதையும் விரும்புவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. இது வேணும் அது வேணும்னு ஏங்கிறதே கிடையாது. சம சர்வேஷு பூத்தேஷு, எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னாதான் பார்ப்பான். நம்ம இதை ஏற்கனவே நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்துட்டோம். வித்யா வினய சம்பன்னே பிரம்மனே கவியஸ்தினே சுனிச்சைவ சுபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷன. நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் கொண்டு போவாங்க. ஒரு சில ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் மெசேஜ் கொடுத்துருவாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, வாங்க 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 வாங்கன்ட்டு. அப்புறம் அந்த பகவானுக்கு ஏதாவது தோண்டு புரியணும்னா அவங்க கூட்டத்தை மட்டும் தள்ளின்னு போவாங்க. அந்த மாதிரி பக்தன் இல்லை. பக்தன் வந்து சம சர்வேஷ் பூத்தேஷ், எல்லாரையும் சமமா பார்க்கறான். என் மொழி பேசுபவர்கள், எனக்கு வேண்டியவர்கள், என்னுடைய குருதேவருக்கு வேண்டியப்பட்டவர்கள், அப்படி இல்லை. எல்லா பக்தர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாகத்தான் பார்ப்பான். அதான் சம சர்வேஷ் பூத்தேஷ். பூத்தேஷுன்னா
ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளையும் சமமாகத்தான் பார்ப்பான். மத் பக்தி லபத்தே பராம். இந்த நிலைக்கு வந்துடுறான், பிரம்மபூத்த நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, எந்த விஷயத்துக்கும் அவன் ஏங்குறதும் கிடையாது. அப்படி இருந்து அவன் எங்க வரான்? பக்திக்கு வரான். பாத்தீங்களா? அப்ப ஒருத்தன் வந்து நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற தன்னுணர்வு நிலை வளர ஆரம்பிக்குது அப்பத்துல இருந்து. அப்ப முழுசா வளர்ந்துராது அந்த நிலையும். பக்தர்கள் நல்லா கவனமா கவனிக்கணும். நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற நிலை, பிரம்மபூத்த நிலை இல்ல, இந்த பௌதிகமான விஷயங்கள் அவர்களை பாதிக்காது. சற்றேறக்குறைய கடவுள் எப்படி சச்சிதானந்தமா இருக்கிறாரு அந்த மாதிரி முழுமுதற் கடவுள் கிட்ட போற நிலை தான் அது. ஏன்னா அவங்க வந்து இந்த மழை, வெயில், குளிர் எதாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அந்த உடலை பற்றின எந்த ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு இருக்காது. அப்ப அந்த நிலை வந்து ஒரு அடிப்படை நிலை பக்தியில. அப்ப நாமெல்லாம் வந்து பக்தி தொண்டு செய்யறோமே, நமக்கு பிரம்மபூத்த நிலை வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா பிரம்மபூத்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பக்தி தொண்டையே கிருஷ்ணர் பேசுறாரு. ஆனா நாமெல்லாம் பக்தி தொண்டுக்கே போயிட்டோமே இல்லையா? எல்லாருமே பக்தி தொண்டு, நாம ஜெபம் செய்யறோம், பகவானுக்கு தொண்டுகள் செய்யறோம். சில பக்தர்கள் பகவானுக்கு பூ மாலை கட்டுவீங்க, சமைப்பீங்க, கோயில நிறைய சேவைகள் செய்யறீங்க. அப்ப பக்தி தொண்டுக்கு வந்துட்டோம். அப்ப நம்ம பிரம்மபூத்த நிலையை தாண்டி விட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இப்ப நமக்கு பிரபுபாதர் கொடுத்த பேக்கேஜ் எடுத்த உடனே அமிர்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம வாயெல்லாம் கசந்துட்டு தான் இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே மஞ்ச காமாலை நோய். அதனால அமிர்தம் வாச்சா கூட சுவைக்கல. ஆனால் இதுல இருந்து நம்முடைய புறப்பாடு இருக்கும், மேல அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். பிரம்மபூத்த நிலையே நாம இன்னும் அடையல. நான் இந்த உடல் அல்லன்ற நிலைக்கு நாம இன்னும் வரல. ஆனாலும் அதற்கு மேலான நிலையில பிரபுபாதர் நம்மளை உட்கார வச்சுட்டார். பக்தி தொண்டு என்பது பிரம்மபூத்த நிலைக்கு மேலான நிலை. ஆனால் பக்தி தொண்டு செய்ய 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 பிரம்மபூத்த நிலையும் நமக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க அத. அதனால அந்த நிலை வந்து கூடவே கொடுக்கப்படும். அந்த நிலையை நம்ம வந்து படிப்படியா வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து பௌதிகமான விஷயங்கள்ல ஆர்வம் குறைஞ்சிரும், பௌதிகமான விஷயங்கள்ல பற்றுகள் குறைந்து விடும். அதனால படிப்படியாக இந்த விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதனால நம்முடைய புலன்கள்லாம் எப்படி இருக்கும்னா பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கும். புலன்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. எந்த காலகட்டத்திலையும் புலன்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புலன்கள் ஆட்டம் போட ஆரம்பிச்சதுன்னா அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் போடும். எல்லாரையும் இளமையில இருந்தவங்களுக்கு தெரியும். புலன்கள் மிகவும் மனிதனை ஆட்டுவிக்கக்கூடியவை. சில பேர் பாருங்க குடிகாரர்களாக, சில பேர் பெண் பித்தர்களாகி விடுகிறார்கள். சில பேர் பணம் பின்னாடி ஓடுவாங்க. இதெல்லாம் புலன்கள் இழுத்து கொண்டு செல்கின்றன. ஆனால் எப்பொழுது ஒருத்தர் பக்தர்களாக ஆகிறார்களோ அப்ப அவங்க சுய கட்டுப்பாடு இருக்கும். புலன்கள் இழுத்து கொண்டு செல்வதிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றுவார்கள். ஏன்னா புலன் வந்து சினிமா பார்க்க சொன்னா இல்ல, புலன் வந்து பகவானை தரிசிக்க சொல்லணும். நாக்கு வந்து கண்டத்தை சாப்பிடணும்னு சொல்லும்போது இப்போ நாக்கு வந்து பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட பழக்கப்படுத்தப்பட்டு விடுகிறது. அதனால இந்த நிலையே வந்து பக்தி தொண்டு என்பது பிரம்மபூத்த நிலைக்கு மேற்பட்ட நிலை. ஆனால் நமக்கு வந்து ஆரம்பத்திலே பக்தி தொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டிரான்ஸ்பார்மேஷன்லாம் இப்ப இதுல வளர்ந்து 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 நமக்கு வளர ஆரம்பிச்சோம். அதான் இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால இந்த பக்தனுக்கு வந்து அவன் பக்தன் இருக்கும் இடமே ஆன்மீக உலகமாக்கி விடுவான். பக்தன் இருக்கும் இடத்தையே அவன் வந்து வைகுண்டமாக மாற்றக்கூடிய சக்தி பக்தனுக்கு உண்டு. அப்ப பிரம்மபூத்த நிலையிலிருந்து ஒரு பக்தன் மிக முக்கியமான பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்கிறான். இந்த பக்தி தொண்டை ஏற்க 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 பிரம்மபூத்த நிலையினுடைய முழுமையும் வளர்ச்சி அடையும். இப்ப நாமெல்லாம் கூட நமக்கெல்லாம் தெரியும், நான் இந்த உடல் அல்லன்றது வந்து ஏட்டளவில் தெரியும். உணர்கிறோமா? இந்த உடலுக்கு எதனா வந்ததுன்னா அதனால பாதிக்கப்படாமல் இருப்போமா அப்படின்றதுதான் வந்து பிரம்மபூத்த நிலை. உடலுக்கு எதனா வந்ததுன்னா அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், சிறிதும் அசங்காமல், அது அவர்களுடைய பக்தி தொண்டை பாதிக்காமல் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை நமக்கு படிப்படியாக நம்மாலும் அடைய முடியும். இப்ப இருக்கிறது வந்து ஏற்றறிவு. அடுத்த ஸ்லோகமும் மிக முக்கியமான ஸ்லோகம், 55வது ஸ்லோகம். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ் சாஸ்மி தத்வதஹ
தத்தோமாம் தத்வதோ கியாத்வா விஷத்தே தத் அனந்தரம். ஒருத்தர் பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். யார முதல்ல பிரபுபாதர் இதுக்கு பொருளுரை கொடுக்கும்போது அழகா கொடுக்குறாரு. யாராலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாரு. யாரால புரிந்து கொள்ள முடியாது? சொந்த சொந்த கற்பனையில் சொந்தமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பக்தி செய்யறான்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறது பேர் பக்தி கிடையாது. நிறைய பேர் ஈவன் இஸ்கான்ல கூட எனக்கு இது பிடிக்குது அதை நான் செய்யறேன் அப்படின்றதே பக்தியே கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டதை செய்வதுதான் பக்தி. நம்முடைய குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை தூய பக்தருடைய கீழ் இருந்து செய்ய வேண்டும். அதுதான் பக்தி தொண்டு. அப்பதான் கிருஷ்ணர் தன்னை காட்டுவார். இல்லைன்னா எல்லாத்தையும் மூடிடுவார் டக்குன்னு. இரண்யகசிபு கூட வைகுண்டம் போனாரு. அங்க பகவானை பார்க்க முடியல. அப்படி போய் சுத்தி பார்த்துட்டு தான் வந்தார். ஒண்ணுமே பார்க்க முடியல, ஒன்னும் புரியாது. அப்ப யாராலெல்லாம் பார்த்து கொள்ள முடியாதுன்னா மனக்கற்பனைவாதிகள், அபக்தர்கள், பற்றுடையவர்கள், இப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜட வாழ்க்கையில சிக்கி இருப்பவர்கள். இவங்களாலெல்லாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. இது பல முறை பாகவதம் பகவத்கீதையில திரும்ப 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 சொல்லப்பட்ட விஷயம். யாரெல்லாம் அபக்தர்களோ அவங்களாலெல்லாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் என்னால முடியும்னு நினைச்சு தன் மேல ரொம்ப கர்வமும் அகங்காரமும் வைக்கிறாங்களோ அவங்களாலையும் முடியாது. அப்ப யாரால இதை அடைய முடியும் அப்படின்னும் போது பக்தி தொண்டு செய்து, எப்படி தூய பக்தர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டு செய்து அவரையே முழுமையாக நம்பி இருப்பவனை என்னாகும்? விஷத்தே தத் அனந்தரம். தத்தோமாம் தத்துவத்தோ கியாத்வா விஷத்தே தத் அனந்தரம். அப்படிப்பட்ட பக்தன் என்னை இங்க ஆக்சுவலா இங்க விஷத்தே அப்படின்னா பகவானுள் நுழைதல் அப்படின்னு மாயாவாதிகள்லாம் எக்ஸாக்ட் அர்த்தம் அப்படிதான், நுழைதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, பிரபுபாதர் மொழிபெயர்க்கல இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும்னு போட்டார். பகவான்ல நுழையிறது கிடையாது. அப்ப மாயாவாதிகள்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் எடுத்து ஜோதியில கலந்துட்டாங்க, பகவான் உள்ள நுழையிறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பகவான் உள்ள நுழையிறது கிடையாது. இது பகவானுடைய திருநாட்டிற்குள் நுழைதல். அப்ப அந்த தகுதியை பெறுகிறான் ஒரு பக்தன். எப்ப முழுமையான தூய கிருஷ்ண பக்தியை கடைபிடிக்கிறானோ, ஒரு தூய பக்தரின் கீழ், தூயன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டாள் பாசுரம் இருக்கு பாருங்களேன். தூயோமாய் தூமலர் தூவி தொழுது. மலர் கொடுக்கணும் பகவானுக்கு. பூ போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன தூய்மையான பூ. நாம வாங்குறோம், பறிக்கிறோம், அது நல்ல தண்ணியில அலசுறோம், அப்ப தூய்மை அடைஞ்சிடுது. அதுல பூச்சி கீச்சி இருந்தா அதெல்லாம் எடுத்துடுறோம், நல்ல தண்ணியில அலசிட்டு போடுறோம். அதான் தூய்மை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது இல்ல. தூய்மையான மலர்னா தூய்மையான இதயத்தோடு. தூமலர்ன்றதுக்கு அர்த்தம் அதானா. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாய் மட்டும் பாடுது, நமக்கு மனசு சிந்திக்கிறது இல்ல. மனசு எங்கேயோ இருக்கு இல்லையா? அப்ப இங்க அடிக்கடி தூய பக்தி தூய பக்தி தூய பக்தின்னு சொல்றார் பிரபுபாதர். என்னன்னு பாத்துக்கணும். தூய பக்தி என்பது அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலேன கிருஷ்ணானு சீலனம் பக்தி உத்தமா. நம்ம எல்லாம் பக்தி செய்யறதா நினைச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் பக்தி தொண்டு செய்யல. ஏன்னா எனக்கு என்ன விருப்பமோ அதான நான் பக்தியில செய்யறேன். ஆச்சாரியனுக்கு என்ன விருப்பம், கிருஷ்ணருடைய விருப்பம் என்பது ஆச்சாரியன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதுதான் பக்தி. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டேன்னா அது பக்தி நினைச்சுக்கப்படாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க மாயப்பூருக்கு வருவாங்க, ஜெகநாத் பூரி போவாங்க, பிருந்தாவன் போவாங்க, அங்க கிருஷ்ணரை பார்ப்பாங்க, கிருஷ்ணர் விக்கிரகத்தை பார்ப்பாங்க, ஜெகநாதர் பார்ப்பாங்க. எல்லாம் சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லா சகல விக்கிரகமும் நரசிம்மதேவ் கூட இருப்பார். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அவரை கண்டுக்கிறதும் இல்லை, வாங்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். வீட்டுல பாருங்க எவ்வளவு பெரிய ஆல்டர். சில பேர் தங்க நகையா போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க பகவான். எல்லாம் பண்ணுவாங்க, எப்பன்னு தோணுதோ அப்ப பண்ணிக்குவாங்க. அதுக்குன்னு ஏன்னா விக்கிரகம் நம்ம வச்சுட்டோம்னா அதற்குரிய நியமங்களை கடைபிடிக்கணும். இப்ப கோயில்லாம் பாத்தீங்கன்னா 8 பூஜாரிகள், 6 கால பூஜைகள் நடக்கும். அந்தந்த டைம்ல நெய்வேத்தியம் நடக்கும், அந்தந்த டைம்ல ஆராதனை நடக்கும்.
எனக்கு டெய்ட்டி பிடிக்கும், நான் வீட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதுக்குரிய சேவைகளை செய்யலைன்னா இதான் அர்த்தம். எனக்கு பிடிக்குது அதனால வச்சுக்கிறேன். கிருஷ்ணருக்கு பிடிக்குதா, குரு சொன்னாரா, இந்த சேலை எந்த சேவையா இருந்தாலும், நீங்க பாடுறீங்க, நீங்க வகுப்பு கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ எத்தனை பூமாலை கட்டுறீங்க, புத்தக விநியோகம் செய்கிறீர்கள், இப்படி பலவிதமான பக்தி தொண்டுகள் இருக்கிறது. அதை நான் எனக்கு விருப்பம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி செய்றீங்களா, இல்ல அது சொல்லப்பட்டு நீங்க செய்றீங்களா, அதனாலதான் கேள்வி. அதான் வித்தியாசம். அதுல அந்யாபிலாஷிதா சூன்யம் இருக்கணும், வேற ஆசைகள் இருக்கக்கூடாது. அணுக்குலேன கிருஷ்ணானு சீலனம், கிருஷ்ணருக்கு எது பிடிக்குதோ அதான் பண்ணணும். இந்த பக்தி தொண்டுல கூட இதெல்லாம் எல்லாம் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு சேவை செய்யறோம், புத்தகம் விநியோகம், கிருஷ்ணரனுடைய கோயிலை சுத்தப்படுத்துகிறேன், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்கிறேன் அப்படின்ட்டு பல விதமான பக்தி தொண்டுகள் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், தாசியம், சாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாம செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டு அவருடைய விருப்பம், குருவனுடைய விருப்பமாக நமக்கு வந்ததுன்னா சரி, இல்லைன்னா இல்லை. என் விருப்பமா நான் செய்யறேன்னா இல்லை, தவறு. அவர் சொல்லி கிருஷ்ணர் அகான்ட்ட குருவுக்கு சொல்லுவார். குரு நமக்கு கட்டளை இட்டு இதெல்லாம் சரி, இதெல்லாம் செய்யுங்க. பொதுவான கட்டளைகள் இருக்கு, 16 மாலைகள், சீக்கிரமா விரைவில் எழுந்து கொள்வது, மங்களாரத்தி செய்வது, இதெல்லாம் பொதுவான கட்டளைகள் எல்லாருக்கும் உண்டு. ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு சர்வீஸை நம்ம எடுக்கிறோம் பாருங்க, அந்த சர்வீஸ், அந்த தொண்டு குருவால கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் அனுகூலியான கிருஷ்ணானுசீலனம் வார்த்தை சரியா இருக்கும். இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும்? இந்த குறிப்பிட்ட பக்தர் எதை செய்யணும்ன்ட்டு குருதேவர் சொல்லணும். ஏன்னா அது கிருஷ்ணர் அவருக்கு சொல்லி அவர் நமக்கு சொல்வார். ஆச்சு, அப்படி ஒரு பக்தி தொண்டு, தூய பக்தி. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் தூய பக்தி. தூய பக்தியில எதிர்பார்ப்புகள் கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனா மர்மா தாம் கரோத்துவா யதா ததாவா விததாத்தோ லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சையேவ நாபரக. அப்போ பகவானுக்கு நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சேவகன் அப்படின்ற ஒரு திடமான உறுதியில நம்ம இருக்கும்போது அது தூய பக்தியாக மாறுகிறது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். நம்ம வேற விஷயங்களுக்கு ஆசைப்படுறது கிடையாது. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய், மற்ற ஆசைகள்லாம் இல்லை. அவருக்கு சேவை பண்ணணும், நமக்குரிய கடமைகளை செய்யணும், இப்படி செய்து இதுதான் தூய பக்தி. இந்த தூய பக்தியில ஒரு பக்தன் இடையராது ஈடுபட்டு இருக்கும் போது அவன் விஷத்தே தத் அனந்தரம், தன்னுடைய பகவானுடைய ராஜ்யத்துல நுழைவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பகவான். என்னுடைய திருநாட்டிற்குள் நுழைவான்னு சொல்லிட்டார். இப்ப இதையே பிரபுபாதர் மாயாவாதிகள்லாம் எப்படி மாத்துறாங்கன்னு சொல்றாரு. எப்படி மாத்துறாங்கன்னா, மாயாவாதிகள்லாம் சொல்றாங்க, ஒரு மரம் இருக்கு, ஒரு பச்சை கலர்ல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல போய் ஒரு பச்சை கிளி போய் சேர்ந்துருது. அப்போ அது ஜோதியில கலந்துடுச்சு, ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த பச்சை கிளி அந்த பச்சை மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு போயிருக்கு. பச்சை மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுன்றது பக்தி தொண்டு செய்யறது. அந்த பச்சை கிளி என்பது மரத்தை விட வேறுபட்டது. இப்ப நாமெல்லாம் திருநாட்டிற்கு போனோம்னா, ஆன்மீக உலகத்திற்கு உள்ள போனோம்னா அங்க நமக்கு சேவைகள் கொடுக்கப்படும். ஒரு பக்தருக்கும் ஒரு சேவைகள் கொடுக்கப்படும். அங்கு நாம சேவை செய்து அவருக்கு தொண்டு செய்து மகிழ்ந்திருப்போம். அப்படிதான். ஆனா மாயாவாதிகள்லாம் என்ன பண்றாங்க, தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். அங்க போயிட்டு இப்ப ஜோதி, நம்ம ஒரு சிறு ஜோதி, அங்க பெரிய பிரம்மன் இருக்கு, அதுல போய் கலந்தவொடனே நம்ம ஜோதி மறந்து போயிடும். பெரிய நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பெரிய நெருப்பு குழம்பு இருக்கிறது, அந்த நெருப்பு குழம்புல ஒரு துளி நெருப்பு போச்சுன்னா அது எங்க போச்சுன்னு தெரியாது. அப்படித்தானே? இப்ப நதிகள் எல்லாம் கடல்ல போய் கலந்துரும், நதிகள் போய் கடல்ல கலந்துரும். அப்ப அந்த நதி எது கடல் எது தெரியாது. அது இல்லை நம்முடைய விளக்கம் ஆச்சு. நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்றது, நதிகள் போய் கடல்ல கலந்தாலும் நதியில இருக்கிற மீன் போன்றவர்கள் நாம். பலவிதமான ஜீவராசிகள் அந்த கடலின் ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன இல்லையா? பெரிய பெரிய திமிங்கலம், பெரிய பெரிய சுறா மீன்கள், பலவிதமான ஜீவராசிகள் கடல்ல இருக்கு. நதி போல அடையாளம் தெரியாம நம்ம கரைஞ்சிறது இல்லை. நமக்கு அடையாளம் உண்டு, அங்க தனித்துவம் உண்டு, தனி சேவை உண்டு. அதுதான் இங்க பிரபுபாதர் விளக்குறார். அந்த விஷத்தே தத் அனந்தரம் என்பது
பக்தி தொண்டு இங்கேயும் செய்றோம், அங்கேயும் போய் செய்வோம். அங்க வந்து முழுமையா இருக்கும். இங்க பௌதிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நாம செய்யற அதே நாம ஜெபம் அங்க சுத்தமா செய்வோம். இங்க நாம ஜெபம் செய்யும்போது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? எவ்வளோ நம்முடைய மனம் வந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு மனம் ஒருமித்து இருக்கும். அங்க மனமே இருக்காது. அங்க மனம் இல்லை. மனம் என்பது பௌதிகமானது. அங்க மனமே கிடையாது. பௌதிகமான எதுவுமே கிடையாது. ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. இங்கு முழுமையாக பயிற்சி பெறுகிறோம். அதுக்கு இங்க முழுமை பெற்று ஜீவன் முக்தி இங்கே அடையிறோம். நம்ம இங்கேயே நம்ம தூய்மை அடைஞ்சாதான் அங்க என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. இங்கேயே இந்த உலகத்துல, இந்த பௌதிக உலகத்திலேயே தூய்மை 100% கிடைச்சா 100 மார்க் ஆனாதான் பாஸ். மற்ற இடத்துல 40 மார்க் 30 மார்க் பாஸ் போட்டுறாங்கல்ல, அப்படி கிடையாது. ஆன்மீக உலகத்துல 100 மார்க் நம்ம இங்கே எடுத்தாகணும். அப்பதான் அங்க பாஸ். பயமா இருக்கா? பயப்பட வேண்டாம், அது கிடைக்கும். சோ தூய பக்தி கிடைக்கும். அதற்கான முயற்சியில ஏறி 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 இறங்கணும். ஒரே நிமிஷத்துல அப்புறம் கிடைச்சிரும். அந்த அந்த ஒரு க்ஷணம் நமக்கு என்னைக்குன்னு தெரியாது, எப்பன்னு தெரியாது. ஆனா முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு, கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்ற தூய நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பக்தி தொண்டுல கூட நான் வஸ்தி நான் வஸ்தி நான் வஸ்தின்ற எண்ணம் நம்முள்ள நிறைய ஆட்டி படைக்கின்றது. எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீ வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை நாம் ஏற்ற வேண்டும். எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த ஒரு பௌதிக விஷயமும் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பக்தி தொண்டே நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை முன்னேற்றுவதற்கு நாம் தினம் 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 போராட வேண்டும். அப்ப பிரம்மபூத்த நிலையை அடைந்த பிறகு பிரபுபாதர் எழுதுறார், பகவானை பற்றி கேட்பதால் ஒருவன் பக்தி தொண்டை தொடங்குகிறான். பிரம்மபூத்த நிலை வந்து ஆரம்பம்தான். அப்ப நமக்கு வந்து பக்தி தொண்டு பிரம்மபூத்த நிலைக்கு முன்னாடியே ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நாம வந்து பிரம்மபூத்த நிலை இதோடவே வரும் அப்படின்னு பிரபுபாதருடைய எண்ணம். பிரம்மபூத்த நிலை தானாகவே வளர்ச்சி அடைகிறது. பக்தி தொண்டை நம்ம எடுத்துட்டோம். அப்ப பிரம்மபூத்த நிலை இதோட சேர்ந்து வரும். நான் அந்த உடல் அல்ல, உடலுக்கான விஷயங்கள் மேல பற்று வைக்கிறது, இதுக்கு ஆசைப்படுறது அதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் தானா விலகி ஓடும். அப்ப புலன் இன்பத்திற்கான பேராசையும் காமமும் மறைந்து விடுகின்றது. இந்த பக்தி தொண்டு செய்ய 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 இந்த பௌதிக விஷயங்கள்லாம் நம்மை விட்டு போயிடும். நாம பௌதிக விஷயங்கள்ல வைத்து கொண்டிருக்கும் பற்றுகளும் விலகி போயிடும். இதுதான் நமக்கு வந்து இந்த முக்தியை நம்ம இங்கே அடைஞ்சிடலாம். அதாவது முக்தி, சாதாரணமா முக்தி சொன்னோம்னா பௌதீக களங்கங்கள்ல இருந்து விடுபடுறது முக்தி, பௌதீக அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறது முக்தி. அது இங்கே அடைஞ்சிடலாம். உண்மையான முக்தி என்பது திருநாட்டிற்கு போகிறது. சரி, ஜெராக்ஸ் கேக்குற சாவி எங்க? சாவி யாருக்கு தந்தாரப்பா? ஒரே நிமிஷம். அரைக்கர்கள் மன்னிக்கணும். பிரம்மபூத்த நிலையை நாம் அடைந்த பிறகு பக்தி தொண்டு ஆரம்பமாகுது அப்படின்றதுதான் இங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற விஷயம். ஆனால் நமக்கு வந்து பக்தி தொண்டு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி தொண்டு வளர வளர பௌதிகத்துக்கான ஆசைகள்
பேராசைகள், பற்றுகள் இதெல்லாம் விடுதலை ஆயிடும். முக்தி என்பது நாம் இந்த உலகத்துல இங்க இருக்கும் போதே நம்மால அடைய முடியும். அந்த முக்தி என்பது பௌதிகத்திலிருந்து விடுதலை பெறுவது, பௌதிகமான விஷயங்கள்ல இருந்து விலகி நிற்பது. அது இங்கே அடையும். ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம நிறைய பாகவதத்துல படிச்சிருக்கோம். ஜீவன் முக்தி இங்கே அடைஞ்சிடுறோம். ஆனால் பகவானுடைய திருநாட்டிற்கு செல்வதற்கு தூய பக்தி தொண்டு தேவை. இடையறாது நாம பக்தி தொண்டு செய்வதற்கான நிலையை வளர்த்து கொள்ளும் போது இங்கேயும் தூய பக்தி ஆகும், அங்க போகும்போதும் நாம் தூய பக்தி தொண்டை செய்வோம். அப்ப அந்த தொண்டு இங்கேயும் நிறுத்தப்படுவதில்லை, அங்கேயும் தொடர்கின்றது. முக்தி அடைஞ்ச பிறகு, திருநாட்டிற்குள் நுழைஞ்ச பிறகு, முக்தி என்பது இந்த உலகத்துல இருக்கிற முக்தி அடையக்கூடிய முக்தி அல்ல, அங்க போறது. அங்க போய் அங்க இடைவிட நம்முடைய இயல்பான நிலை நமக்கு வெளிப்படும். இப்ப நிறைய நேரத்துல இந்த முழுமை அடையாமல் நாம் முக்தி பெற்றோம் என்றால் அந்த முக்தி என்பது பௌதிக விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது, நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறது கூட ஒரு வகையான முக்தி தான். முக்தியில பல வகைகள் இருக்கு, அதை பற்றி பேசல. உண்மையான பேக் ஹோம் பேக் டு காடட்னு பிரபுபாதர் சொல்றது முழுமை பெற்ற நிலையில் நாம் யார் என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகு. ஏன்னா நம்ம அது அனாதி காலமாக மறந்திருக்கிறோம். இப்ப நம்ம அனாதி காலமாக கட்டுண்டு இருக்கிறோம். நம்முடைய நிலை என்ன என்பது பல 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 யுகங்களாக மறந்திருக்கிறோம். இது ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. பல பல யுகங்களாக மறந்தே போயிட்டோம். அந்த நிலை நாம உணர்ந்த பிறகு நமக்கு இயல்பு இதுதான் அப்படின்னு தெரிந்து நாம் திருநாட்டிற்கு போகும்போது திரும்பி வர்றதில்லை. நம்முடைய உண்மையான நிலை, இயல்பான நிலையை நாம் அடைந்து முழுமை பெற்று அங்க போகும்போது திரும்பி வர்றதில்லை. மற்றபடி இந்த பௌதிக விஷயங்கள்ல இப்பவே நம்ம விலகிதான் இருக்கிறோம். இங்கேயும் நாம முக்தி பெற்ற நிலையில தான் இருக்கிறோம். ஆனா உண்மையான முக்தி என்பது நம்முடைய சுபாவ நிலை, நமக்குன்னு ஒரு நிலை இருக்கிறது. அதை அடைந்து அங்க போகும்போது மீண்டும் இந்த பௌதிக உலகத்திற்கு வருவதே கிடையாது. அப்ப பகவான் அப்படிப்பட்ட பக்தனை எப்படி முன்னேற்றுறாருன்னு இங்க பாக்குறோம் பாருங்க. எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜீவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் பகவான். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நிலை. பெண்கள், மிருகங்கள், அப்படி ஒரு ஜீவராசியும் ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜீவராசிகள் ஒரு மனிதனும் அவர் கடமைகளை செய்யறாங்க. அந்த கடமைகளை செய்தாலும் அதுதான் இங்க சொல்லிட்டாரு, எல்லா விதமான செயல்கள்ல ஈடுபட்டிருந்தாலும் எந்த விதமான செயல்ல நம்ம ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம கடமை. அந்த கடமையில நம்ம ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ். அப்ப கிருஷ்ணருடைய அந்த நம்முடைய எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அங்க நான் எதை நோக்கி பயணிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பக்தர் ஒரு சேவை பண்ணலாம், இன்னொரு பக்தர் இன்னொரு சேவை பண்ணலாம். அந்த கடமை நமக்கு விதிக்கப்பட்டது. அதை நாம் செய்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணருடைய பாதுகாப்புல, கிருஷ்ணருடைய கருணையில நாம நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறோம். ஏன்னா இங்க கருணை ரொம்ப முக்கியம். நமக்கு விதிக்கப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அவர் கருணையை காட்டுவார். அப்ப அதான் முழுமை அடைய முடியும். அந்த கருணை எப்படி கிடைக்கும்னா, நம்மை செய்ய வைப்பார் கிருஷ்ணர். இப்பெல்லாம் நம்ம செய்யறோம், நம்ம விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். இதையே செய்து 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 ஒரு கட்டத்துல உடனே தூய பக்தி தொண்டுக்கு அவர் இந்த ஏரோப்ளேன் ஓடுறத பாத்தீங்கன்னா புரியும். மெதுவா நடந்து போகும், தரையிலேயே இருக்கும். ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா தரையில் தான் ஓடும். அப்புறம் அது கொஞ்சம் வேகம் எடுக்கும், மெதுவா போகும், அப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்கும். ரொம்ப வேகம் ஆகும்போது அது பறக்கிற அளவுக்கு பறந்துடும் இல்லையா? அது போலதான் அந்த சக்தியை, ஏன்னா பக்தி தொண்டு செய்யறதுக்கு நமக்கெல்லாம் சக்தியும் இல்லை, அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நமக்கு ஆச்சாரியன் கருணையினால மிகப்பெரிய விஷயம் மிக மலிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு உட்காந்து யோசனை கூட பண்ணேன். இந்த பகவத்கீதை வகுப்பு, பாகவதம் வகுப்பு, நாம ஜபம், இதெல்லாம் மிக மிக மதிப்புக்குரிய மிகப்பெரிய இதற்கு நம்ம இந்த விஷயங்களுக்கு நம்ம ஈடா
பௌதிகமா ஒண்ணுமே சொல்ல முடியாது. பௌதிகமான விஷயங்கள்லாம் நம்ம எத்தனை வகுப்புகள் இருக்கு, எவ்வளவு பணம் கட்டி படிக்கணும், எவ்வளவு அதற்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த ஆச்சாரியர்களுடைய கருணையினால மிக மதிப்பற்ற மிக விலை உயர்ந்த விஷயம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு புரியல பாருங்களேன், புரியல. ஏன்னா இப்ப எங்களே கூட எடுத்துக்கணும், நாங்க மாயாப்பூர்ல இருக்கிறோம். எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம், இதனுடைய மதிப்பு எனக்கு புரியவில்லையே அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா பிரபுபாதருடைய தொடர்பு நமக்கு வந்திருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். சைத்தன்ய மகாபிரபுனுடைய தொடர்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆனா அதை புரிந்து கொள்ளவில்லை நாம். அதை எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்போது அவர் வேகமாக செயல்படுவார். அது வரைக்கும் ஏரோப்ளேன் ஓடுது பாருங்க, அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம், இன்னும் டேக் ஆஃப் எடுக்கல. டேக் ஆஃப் என்ற நிலை, அந்த நிலை போனோம்னா கீழே இறங்க மாட்டோம். மீன்ஸ் ஏரோப்ளேன் இறங்கிடுது, இந்த உதாரணத்துல அப்படி சொல்ல முடியாது. மேல போனோம்னா மேல போயிடுவோம், அவருடைய ராஜ்யத்திற்கு போய்விடுவோம். அந்த நிலைக்காக நாம் பாடுபட வேண்டும். அதுக்கு அவர்கிட்ட நம்ம முதல்ல ப்ரூஃப் பண்ணோம்ல, நான் தயார் அப்படின்னு சொல்லணும்ல, அப்பதான் அவர் இழுப்பார் நம்மள. அவர் கயிறு போட்டுட்டார், நம்ம எல்லாம் பள்ளத்துல சாக்கடையில விழுந்துருக்கிறோம், மேல ஏறணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா ஏறது கிடையாது. ஏன்னா பகவான் வந்து நமக்கு படி அனுப்பிச்சுட்டார், கயிறு கொடுத்துட்டார், அதை போய் பிடிச்சோம்னா தானே அவர் தூக்குவார். என்னைக்கு நம்ம சரியா அந்த கயிறை பிடிக்கிறோமோ அப்ப அவர் தூக்கிடுவார். அவர் தான் தூக்க போறார், ஆனால் நாம் சரியாக கயிறை பிடிக்க வேண்டும். அதுதான் அந்த தூய கிருஷ்ண பக்தி. எனக்கு பக்தியை தவிர வேற எதுவும் வேண்டாம் என்கின்ற பூர்ண நிலை. அந்த பூர்ண நிலைக்கு நாம் வரும்போது இது நமக்கு நடக்கும். அப்ப வந்து கிருஷ்ணர் அந்த பக்தரை பிரத்யேகமா கவனிக்கிறார். அதுக்கு வந்து பொதுவா பக்தர்கள்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, பக்தி சாஸ்திரி படிக்கணும், பக்தி வைபவம் படிக்கணும், பெரிய தலைவனா இருக்கணும், இதை பண்ணும் அதை பண்ணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல உள்ள ஆக்கிரமிக்கிறது. ஆனா அப்படிலாம் இல்லை. தூய்மையான நிலையை எப்ப நம்ம அடையிறோமோ அப்பவே நமக்கு இது நடக்கும், சம்பவமாகும். ஆனா அங்க தூய்மை என்பதற்கான அர்த்தத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்பொழுதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு சொல்லிட்டாரு. இப்ப துப்பாக்கி எடுத்து இங்க வச்சுட்டாரு, வச்சு எனக்கு சரண ஆவறியா இல்ல சுட்டுட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப சரணாகதியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த சரணாகதி நல்லது. இப்ப இந்த சினிமால வர வில்லன்கள்லாம் வந்து இப்படி வச்சு துப்பாக்கி வச்சு வரலையா சுட்டுட்டா அப்படின்ற மாதிரி, அப்ப அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாரு கிருஷ்ணர். இப்ப இது வரைக்கும் நீ எதனா பண்ணு, உனக்கு அது பிடிக்குமா அது பண்ணு, இது பண்றியா அதை பண்ணு அப்படின்னு படிப்படியா கொண்டாந்தாரு. இப்போ நேரடியா சொல்றாரு, என்னையே சார்ந்து என்னுடைய பாதுகாப்பின் கீழ் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். அப்பதான் பக்குவத்திற்கு வர முடியும். என்னுடைய மனக்கற்பனையின் பின்னாடி நாம் போனோம்னா பக்குவத்திற்கு வர முடியாது. அப்ப நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கங்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். சொல்லிட்டாரா? பிளாக்மெயில் தான், கிருஷ்ணர் பிளாக்மெயில் தான் பண்றார். ஆனா அது நல்லது. இது நல்லதுன்னு நம்ம புரிஞ்சோம்னா வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் நோயாளன் போல் அப்படி மாறிடுவோம். வாளால் அறுத்து சுடினும். இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் வச்சு கத்தியில வச்சு அறுக்குறாங்க, வலிக்கும், துடிப்பும் இல்லையா, ரத்தம் கொட்டும், வலி தாங்க முடியாது. ஆனாலும் அந்த மருத்துவன் பேல அந்த நோயாளிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவர் நல்ல டாக்டரு, நிறைய படிச்சிருக்காரு, நல்லதுதான் பண்ணுவாரு, என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைச்சு போறாம அந்த நோயாளி. அந்த நோயாளி நிலையில நம்ம இருக்கணும். நமக்கு வந்து வாழ்க்கை சூழ்நிலைகள் வந்து பல விஷயங்களை தருது, அடி கொடுக்குது, எப்ப பாரு மாயா அடி கொடுக்குது. அந்த அடியெல்லாம் பயந்துடக்கூடாது. அதெல்லாம் கிருஷ்ணருடைய கருணையாக, கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை நோக்கி என்னை தள்ளி கொண்டு போகிறார். அதனால அதற்கு நான் ஒத்துழைக்கணும், நான் எதிர்த்து நிக்க கூடாது, அதுக்கு போராடக்கூடாது, அதுக்காக புலம்ப கூடாது. அதான் நாசோஷத்தின் ஆகாங்ஷத்தி வந்துடணும். இது நடக்குதேன்னு புலம்புறது, அது நடக்குதேன்னு புலம்புறது, எதற்குமே புலம்பாமல், எதற்கும் ஆசைப்படாமல். ஆனால் ஆசை எதற்கு பட வேண்டும்? கிருஷ்ணருடைய பக்தி தொண்டு செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அங்கேயும் வந்து பக்தி தொண்டுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்களை நெட்டி தள்ளிட்டு போறாங்க. அது தவறு.
இல்லையா? அதுதானே பண்றாங்க. இங்க எங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு நம்ம போய் கை நீட்டி வாங்கவே முடியாது, அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஆர்த்தி கொடுக்குறாங்கன்னா அங்க போய் பார்த்து நம்ம வாங்க முடியாது, தள்ளி விட்டுருவாங்க. தூரம் இருந்து நான் எடுத்துப்பேன், ஏன்னா அங்க போராட முடியாது, தள்ளி விட்டுருவாங்க. இங்க பௌதிக உலகத்துல எல்லாத்துக்குமே போராட்டம் தான், நீங்க எங்க போங்க போராட்டம் தான். ஆனால் நாம பகவானுக்காக பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு எங்கேயும் போராட்டமே கிடையாது. நான் பகவானுடைய நாமத்தை நான் எங்க உட்காந்து வேணா சொல்லலாம். மற்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, தள்ளுதல் இருக்கிறது. ஆனால் நாம ஜபத்தை நீங்க ஒழுங்கா செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது. யாரும் அங்க போட்டி கிடையாது. உங்களுக்கு நீங்க ராஜா தான். இந்த நாம ஜபம் சில விஷயங்கள் தனிப்பட்ட பக்தி தொண்டுல எந்த ஒரு போட்டியும் கிடையாது. அதுல நம்ம சீரியஸா இந்த மனசுக்குள்ள நீங்க வைக்கிற எண்ணங்கள் மிக 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 முக்கியமானவை. எண்ணங்கள்ல இருந்தா ஆரம்பமே ஆகுது. அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வை நோக்கி போக வேண்டும். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சர்வ துர்காணி, அப்ப அந்த பக்திக்கான தடங்கள் அனைத்தையும், தடைகள் அனைத்தையும் பகவான் நீக்கிடுவார். உங்களுக்கு முன்னேற்ற பாதையில போனோம்னா பகவான் வருவார் உங்களை நோக்கி. நீங்க எவ்வளோ அதுக்காக இருக்கிறீர்களோ அந்த நேரத்துல. இப்ப நான் தீவிரமா கிருஷ்ணரை அடைந்தே ஆகணும், தீவிரமா இந்த முழுமையை அடைய வேண்டும் இந்த பிறவியிலேயே நீங்க தீவிரமா யோசனை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வழியும் கிருஷ்ணர் தான் கொடுத்தாகணும். ஆனால் அவர் கொடுப்பார். அப்ப எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய் என்னுடைய கருணையின் மூலம்னு சொல்றார். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். சரிதானே? இது ஏன் இப்படி கிருஷ்ணர் பேசுறாருன்னு நாத்திகவாதிகள்லாம் கேட்கலாம். நீ எவ்வளோ ஜென்மமா நாத்திகம் பேசுறியோ பேசு பேசு. எவ்வளவு நாத்திகவாதிகள்லாம் எவ்வளவு அமக்கலம் பண்றானுங்க, எவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க கிருஷ்ணரையும் ராமரையும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் ரொம்ப அதிகம் இது. நீ பேசு. அப்புறம் கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம, மூக்கு இல்லாம அடிபட்டு சாக போற இல்லையா? ஏன்னா அது உன் கர்ம வினை. கிருஷ்ணர் அதுல விளையாடுறதே கிடையாது. ஏன்னா அவர் எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறார். பாம்பா இருந்தா கூட உனக்கு சாப்பாடு போட்டுருவார். உன் உடம்ப எப்படி பாதுகாக்கணும்ன்றத பாதுகாத்து தான் வர்றாரு. நீ நாத்திகமா, நீ பெரியாராவே இரு, செருப்பு மாலை போட்ட நாத்திகனாகவே இரு நீ. ஆனா அவர் உன்னுடைய கர்ம வினையெல்லாம் கை வைக்க மாட்டார். அப்ப நாத்திகன் உடனடிய தண்டனை அனுபவிக்கணும்னு நமக்கெல்லாம் கோபம் வருது இல்ல? நம்மெல்லாம் பக்தர்களா இருக்கிறோம். பகவானை நிந்திக்கக்கூடிய நாத்திகன் அழியணும், அது அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவன் கர்ம வினை என்னவோ அதை பற்றி, அந்த கர்ம வினை எப்படி அவனை அழிக்கதான் போகுது. அவன் எவ்வளவு பேச்சு பேசினானோ அதற்குரிய பலன்களை அவன் அனுபவிக்க போறான். அதெல்லாம் டச்சே பண்ண மாட்டார் கிருஷ்ணர். இங்க சொல்றார் நீ அழிந்து விடுவாய், உண்மைதான். ஏன்னா அந்த கர்ம வினை அழிச்சிடும் அவனை. அவன் செய்யற வேலையை அவனை அழிக்கும். பகவான் சொல்றார் பாருங்க. ஏன் இப்படி சொல்றார் பகவான் அப்படின்னு நாத்திகவாதிகளுக்கு கோபம் கூட வரட்டும். ஏன்னா இப்படி இங்க உலகத்தினுடைய சிஸ்டம் அப்படித்தான் வச்சிருக்காரு. அவன் யாரெல்லாம் பகவானுக்கு எதிராகனா தன்னுடைய நலனுக்கு எதிராக அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்முடைய நலன் என்பது எதில் இருக்கிறது? நாம் எவ்வளவு கிருஷ்ணருக்கு தொண்டு செய்கிறோம் என்பதில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய நலன் எதில் இருக்கிறது? நான் எவ்வளவு பக்தி தொண்டு செய்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. இந்த வார்த்தையை நாத்திகன் புரிஞ்சுக்கினான்னா சரணடைவோம். நான் சரணடைவது என்னுடைய நன்மைக்காக. நான் கடவுளை சரணடைவது என்னுடைய நன்மைக்காகத்தான். என்னுடைய நலன், அவருக்கு செய்யும் தொண்டு ரெண்டுமே ஒண்ணுதான். அதை எப்போது ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்ப அவனுக்கு அழிவு கிடையாது. இல்லைன்னா அவன் அழிந்துருவான். எப்படி? கர்ம வினையினால. அவன் செய்யும் செயல்களை அவனுக்கு துரோகத்தை ஏற்படுத்தும். அவனே தான் அவனுக்கு கெட்டதை வச்சுப்பான். கிருஷ்ணர் என்னைக்கு யாருக்கும் கெட்டது செய்யறது கிடையாது. அந்த மாதிரி அவர் வடிவமைத்திருக்கிறார் இந்த பௌதிக உலகத்தை. இது நல்லா புரிஞ்சுக்கணும் பக்தர்கள். அதனால கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் செயல் ஒவ்வொன்றும் உள்ளிருக்கும் கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு ஆன்மீக குருவால் உறுதி செய்யப்படுவதால் அவன் சுதந்திரமாக செயலாற்ற முடியும். கிருஷ்ண பக்தன் பாருங்க, நாத்திகன் எல்லாம் ஆட்டுவிக்கப்படுறான். எதனால? மாயையினால. ஆனால் ஆத்திகன் உண்மையான கிருஷ்ண பக்தன். ஏன்னா அவன் உள்ள இருந்து கிருஷ்ணன் சொல்றதையே செய்வான், டக் டக் டக்குன்னு. பரீட்சித் மகாராஜருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்புறமா பார்த்தா
ஒரு முனிவர் மேல செத்த பாம்பை போட்டிருக்கிறார். சமிக்க ரிஷி மேல பரீட்சித் மகாராஜ் ஒரு செத்த பாம்பை எடுத்து போட்டுருவார் கோவத்துல. அப்ப ஒரு பக்தன் இந்த காரியத்தை செய்யலாமா? என்னதான் தண்ணி தாகம் அதிகமா இருந்தாலும் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் மேல ஒரு செத்த பாம்பை தூக்கி போடுறது தப்பு தானே? அந்த தவறை யார் செய்ய வைக்கிறார்னா பரீட்சித் மகாராஜ் செய்வாரா? அவர் ராஜரிஷி, அவர் செய்ய மாட்டார். அங்க அவரை தூண்ட விடப்படுகிறார். அப்பதான் அவருடைய மகன், அந்த சமிக்க ரிஷியன் தவறானவர் கிடையாது, அவருடைய மகன் யாரை வச்சு எந்த காரியம் பண்ணிக்கணும்னு பகவானுக்கு தெரியும். ஆனா அந்த ஷிரிங்கின்றது கோவக்காரம், அது பார்த்துச்சு. அப்ப கூட அந்த சமிக்க ரிஷி கண்ணே திறக்கல, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் நல்லவர், அவர் தூய பக்தர், பரீட்சத் தூய பக்தர். செத்த பாம்பை எடுத்து கழுத்துல போட்டு போயிட்டு அப்புறம் யோசிக்கிறார், தப்பு பண்ணிட்டோமே, தண்டனையை பெற்றே ஆக வேண்டும்னு நினைக்கிறார். ஒரு முனிவர் காட்டுல தவம் செய்யறார், அவர் கழுத்துல எனக்கு தண்ணி கொடுக்கலன்றதுக்காக அவர் கழுத்துல பாம்பு போடுறது என்ன நியாயம்? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும்னு அழறாரு அவர். இவரு கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி சிரிங்கி பாத்துடுறாரு. பார்த்துட்டு எங்க அப்பா மேல எவன் பாம்பை போட்டானோ அவன் பாம்பு கடிச்சு சாகட்டும்னு சாபமே கொடுத்துடுறாரு. யார் தவறு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வச்சு தவற முடிச்சுப்பார் கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணருடைய எண்ணம் என்ன? 7 நாள்ல பாகவதம் சொல்லணும், அந்த பாகவதத்தை கேட்டு பரீட்சித்து என்கிட்ட வரணும். எவ்வளவு நாள் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இந்த உலகாய பிரச்சனைகள்ல பரீட்சத்தை நான் வைக்கிறது? பரீட்சை எனக்கு வேண்டும், பரீட்சை தூய பக்தன் அப்படின்னு கிருஷ்ணர் திட்டமிட்டார். அதனால இதெல்லாம் நடக்குது. அப்படிதான் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில நடக்கும். மேலோட்டமாக இங்கு பரீட்சித் மகாராஜர் தன்னை கிருஷ்ணருடைய கையில் வைக்கவில்லை என்றால், நம்ம மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சித் மகாராஜர் தூய பக்தர் இல்லை, நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் பக்தி தொண்டு செய்திருந்தேன், நான் எவ்வளோ பெரிய மகாராஜர், நான் பாண்டவர் குலத்துல வந்தேன், எனக்கு போய் 7 நாள்ல சாபம் கொடுத்தாங்களே, நான் சாக மாட்டேன், கிருஷ்ணா எனக்கு உயிரை கொடு, நான் இந்த நாட்டை ஆளணும், நான் 100 வருஷம் வாழணும், நான் 200 வருஷம் வாழணும், இந்த நாட்டுல நான் பக்தி தொண்டை நான் பரப்புவேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு எதிர்த்து பேசிட்டு இருப்பான். இந்த பரீட்சித் மகாராஜர் தூய பக்தன் இல்லைன்னா. ஆனா அவர் தூய பக்தன். கிருஷ்ணர் என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும், நான் செஞ்சது தப்பு, கிருஷ்ணரால தூண்டி விடப்பட்டு தான் செஞ்சாரு, ஆனாலும் நான் செஞ்சது தப்பு, இதுக்கு தண்டனையை நான் அனுபவிக்கிறேன், சாபம் கிடைச்சதா ரொம்ப நல்லது நான் எடுத்துக்கிறார். சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை, 7 நாள்ல நான் பாம்பு கடிச்சு சாகணும், எடுத்துக்கிறேன்னு சொல்றார். ஆனா என்ன செய்யணும் அந்த 7 நாள்ல? 7 நாள்ல இடைவிடாமல் நான் பகவானை பற்றி கேட்க வேண்டும். தேடுறாரு. அப்பெல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, என்னென்னவோ இருக்கே, அதெல்லாம் எதுவும் இல்லை. கம்யூனிகேஷன் எப்படி போவோம்? கிருஷ்ணர் தான். உடனே சுகதேவ கோஸ்வாமியை அங்க அனுப்புறார். சுகதேவ கோஸ்வாமிக்கு தெரியுது இங்க ஒரு பக்தர் தேடுகிறார், உடனே அங்க பாகவதம் சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா? அப்ப கிருஷ்ணர் எந்த பக்தன் வரணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணுவார். அதனால நமக்கு ஆச்சாரியன் சொன்னதை செய்து கொண்டு தொடர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. அப்படி தொடரும் போது எந்த நேரத்தில் நம்ம எப்போது எப்படி கொண்டு போகணும்னு அவர் திட்டமிட்டுட்டார், நாம திட்டமிட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எனது வழிகாட்டுதலின்படி நீ போரிட வேண்டும், இல்லையேல் தவறாக வழிநடத்தப்படுவாய், உனது இயற்கையின்படி நீ போரிட வேண்டியவனே. இல்ல நான் நீ என் பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கோ, நீ உன் இயல்பு சண்டை போடுறதுதான், நீ வேறாங்கன்னா போய் சண்டை போடுவ, கர்ம வினையில போய் மாட்டிப்ப. சண்டை போடுறது ஒரு சத்திரியனின் இயல்புன்னு அவன் கிருஷ்ணர் பேச்சை கேட்டு, நேரடியாக கிருஷ்ணரே குருவாக இருக்கிறார். ஏன் நமக்கெல்லாம் சைத்திய குருவா இருக்கிறார் கிருஷ்ணர், நம்முடைய ஆன்மீக குருவா மூலம் வர்றார். ஆனா இங்க நேரடியாகவே அர்ஜுனனுக்கு வழிகாட்டுதலை செய்கிறார். அப்படி செய்யும் போது அவனுக்கு வெற்றி தான். ஆனால் தன்னிச்சையாக அவன் செயல்பட்டான் என்றால் அவன் எங்கன்னா சிக்கல்ல மாட்டிக்குவான். அததான் இங்க கிருஷ்ணர் சொல்றார், நான் சொல்றத நீ கேளு, ஒன்றும் இல்லை, எளிமையான விஷயம்தான், நான் சொல்றதை கேட்டு நீ போரிடு, இது தர்ம போர், இது அறப்போர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். என்ன மயக்கம்? இவங்க எல்லாம் என் சொந்தக்காரன்னு நினைக்கிறான். அர்ஜுனனுக்கு என்ன மயக்கம்? பிரபுபாதர் அதை தோல்வியாதின்னு சொல்றாரு. நம்முடைய உறவினர்கள் மேல நம்ம வைக்கிற பற்று இருக்கு பாருங்க, அது பேர் தோல்வியாதி. அதை அதுதான் மயக்கம்னு சொல்றாரு கிருஷ்ணர். நீ உன் உறவினர்கள் மேல ஒரு மயக்கம் வைக்கிற பாரு, அவங்க எல்லாம் சாகக்கூடாது, அவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அடங்கி போயிடுறேன் அப்படி நீ சத்திரியனா இருந்துட்டு தர்மத்தை நிலைநாட்ட மறுக்கிறாய் பாரு, அது மயக்கம்.
ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். என்ன இருந்தாலும் நீ சத்திரியன், உனக்கு சட்டுன்னு கோபம் வரும். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏடாகூடமா செயல்படுவ. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீ செயல்படுவாயாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றார். இதோட நம்ம முடிக்கலாம். அடுத்த பாடத்தை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இன்னும் அந்த சரணாகதியை நோக்கி கொண்டு செல்வார் அர்ஜுனனை. சரணாகதி தான் பகவத்கீதையினுடைய மிக மிக முக்கியமான கருத்து. கிருஷ்ணர் நமக்கெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் வந்து நீ என்னை சரணடைன்றது தான். அதை வந்து அர்ஜுனனுக்கு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வர்ணாசிரமங்களை மீறி சத்துகுணத்தெல்லாம் வந்து சுத்த சத்துகுணம் வந்து வர்ணாசிரமத்தெல்லாம் தாண்டி இனி இப்ப வந்து முழு சரணாகதிக்கு கொண்டு செல்கிறார். அது வந்து தூய கிருஷ்ண பக்தி தான் முழு சரணாகதி. அதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். பக்தர்களுக்கு இப்ப வரைக்கும் நடத்தின பாடத்துல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாம விருப்பம் மட்டும் வச்சு அது ரொம்ப முயற்சி செய்யல 2 நாளா. ஆனா புக் ஸ்டால் போடுறதுக்கு மத்த ஆத்மாக்கள் தூண்டி விட்டு என்னை கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாரு. 2 நாள் நைட்டு மகளும் புக் போட்டோம் பாரியூர் தேர்ல. நீ சொன்ன கிளாஸ் எல்லாம் அப்படி எனக்கே சொன்ன மாதிரி இருந்ததுல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது உங்களை வந்து அதுக்குரிய திறமையை கொடுத்து ஆச்சாரியன் உங்களுடைய குருனுடைய கருணையினால புத்தக விநியோகத்துல ஈடுபட்டிருக்கீங்க. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் செய்யல, நான் செய்ய வைக்கப்படுகிறேன், அவ்வளவுதான். ஆமா மாதாஜி. இதுல நீங்க சிறந்து விளங்குகிறீர்கள். அது யாரும் இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்ணும் இந்த அளவுக்கு நான் கேள்விப்படல. நீங்க எல்லாத்துலயும் டாப்ல வரீங்க. ஆனா அது கருணை, அது நீங்க செய்ய வைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு மட்டும். அதுல நான் தான் 100% உண்மை மாதாஜி. அதுல நான் தான்ற எண்ணம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம வந்து வரக்கு ஒரு வாய்ப்பே இல்லை மாதாஜி. எனக்கு உடல் பலகீனம் எதுவுமே முடியாதனால. அதனால அந்த எண்ணத்துல மட்டும் இருந்து விடுபட்டு இருங்கள், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுந்தரி மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. அப்புறம் ஒரு பொதுவான கேள்வி மாதாஜி. நம்ம வீட்டெல்லாம் கிளீன் பண்றோம்ல மாதாஜி, என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் கொல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது மாதாஜி. சில சமயம் அது எல்லாமே பண்றோம். அதுக்கு என்ன மாதாஜி பண்றது? நான் அடிக்கடி வகுப்புல சொல்லியிருக்கிறேனே, இப்ப வீட்டுல வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே தள்ளுறதில்ல. ஏன்னா இது கிருஷ்ணருடைய வீடு. ஆனா கிருஷ்ணர் மேல எறும்பு ஏறும், காக்ரோச் வரும், இந்த கரப்பான் ஏறும், அதெல்லாம் பிடிச்சி வெளியே தூக்கி தான் போட்டாங்க. நிறைய இருக்கிறப்பெல்லாம் 1-2 தூக்கி போட்டுடலாம் மாதாஜி. கொஞ்சம் சில சமயம் நிறைய ஆகுறப்பெல்லாம் அது பண்ண முடியாது. என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணீங்கன்னா அந்த பூச்சி போட்டெல்லாம் நிறைய வராதுன்னு சொல்றாரு. அதனால அடிக்கடி சுத்தமா இருக்கிறதுக்கு பாருங்க. சரிங்க. என்னதான் இந்த கரையான் அதெல்லாம் பஞ்சா வந்துருதுல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க மருந்து வைக்கிறதுக்கு. அது வச்சு 3 வருஷத்துக்கு வராது மாதாஜி. அதெல்லாம் பண்றோம் மாதாஜி. அது பண்ணாம அதை கொல்றோமே, அதுவும் ஒரு ஆத்மான்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதான் சொன்னேனே, எல்லா செயல்களையும் கொள்ளுதல் இருக்கு. இப்ப நம்ம மூச்சு விடுறோம், அப்பவே நிறைய பூச்சிங்கள்லாம் உள்ள போகுது. நம்ம வேணும்னே நிறைய கொலை பண்ணக்கூடாது, வேணும்னே பண்ணக்கூடாது. வேற வழி இல்லாம பண்றோம். வேற வழி இல்ல. பூச்சிங்களை வளர்த்து விட்டோம்னா எல்லாமே எல்லாத்துலயும் ஏறிடும், எல்லாம் அதிகமாயிடும். அது தவறு கிடையாது. மீன்ஸ் தவறு தான், ஆனா மன்னிப்பு கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நாம வாழறதுக்காக அவங்களெல்லாம் தள்ளி விடுறோம். அப்ப வந்து வேற வழி இல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கொசு வருது, அதுக்கும் மருந்து வைக்கதான் செய்யறோம். வேற வழி இல்லையே. கொசு நம்மள கடிக்கும் போதும் காய்ச்சல் வருதுங்கிறதுக்காக மருந்து வைக்கிறோம். பக்தர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல வந்து கொசு வேலை கட்டிக்குங்க. நான் அந்த கொசு இருந்து வந்து நமக்கும் கெடுதலாம். அது சரி. ஆமா, அது சரி. அதனால இப்ப இங்க மாயாப்பூர்லாம் பாத்தீங்கன்னா ஜன்னலோட வந்து கொசு வேலை வச்ச ஜன்னல் இருக்கு. ஆனா ஜன்னல் திறந்திருப்போம், ஆனா வந்து கொசு உள்ள வராது. அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க, அப்ப கொசுவே உள்ள வராது. அது சரி. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ரொம்ப கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க அந்த புடவை இது எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க அப்படியே ஜொலிக்கிறீங்க. அந்த என்ன சொல்றது, அந்த குரு மகாராஜ் அனுகிரகத்தையும் நீங்க சொல்றதையும் என்னால ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க நல்லா எங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கணும். நாங்க அதை கேட்டு திருந்தணும், அவ்வளவுதான். நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா.
வேற ஏதாவது கேள்வி? ஹரிகிருஷ்ணா. அனலா மாதாஜி கேளுங்க. மாதாஜி இது கோவத்தை கண்ட்ரோல் பண்றதை பத்தி சொன்னீங்க மாதாஜி. ரொம்ப நிறைய டைம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா சில டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி மொத்தமா ஒரு டைம் வெடிச்சிடுற மாதிரி ஆமா, ஆகுது. அது உண்மைதான். எப்படி மாதாஜி இது பண்றது? அது உண்மைதான். பக்தி செய்ய செய்ய உங்களுக்கே குறைஞ்சிரும். பக்தி எவ்வளோ நிறைய பண்றோம்ல, நிறைய ஜெபம் பண்ண பண்ணதான் வரும். அது உடனே வரக்கூடிய விஷயம் கிடையாது. எனக்கெல்லாம் அப்படியே தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். எத்துல பாரு கோபம் வரும். கோபம் நிறையனா காமம் அதிகம். உண்மையை சொல்லணும்ல, அது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் காமம் அதிகமா இருந்தாது கோபம் அதிகமா வரும். இதை நான் அடிக்கடி எனக்குள்ள இப்ப எந்த ஒரு கெட்ட குணத்தை எனக்குள்ள நான் பார்த்தனாலும் அதை உடனே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து உங்க முன்னாடி நான் ஒரு பர்ஃபெக்ட் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லலை. நான் ஒரு பாடத்தை நடத்துற ஒரு சாதாரண பக்தர் தான். அப்ப என்னுள்ள இருக்கிற விஷயங்களை, என்னுள்ள இருக்கிற கலங்கங்களை எப்படி நான் நீக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு பாடம் சொல்லித்தரேன். அப்போ நான் என்னுடைய தவறுகளை இப்ப ஒரு நாள் முழுக்க நான் கவனிப்பேன். நான் மற்றவங்களை கவனிக்கிறனோ இல்லையோ என்ன கவனிப்பேன் நான். அப்போ கோபம் வருதா? அப்போ எனக்கு இதெல்லாம் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தன்னை ஆய்தல். தன்னை ஆய்தல். இந்த தன்னை ஆய்தலை நம்ம பக்தியில பண்ணலைன்னா 100 மாலை ஜெபம் பண்ணாலும் சரி, 100 பிறவி எடுத்தாலும் சரி, நம்ம திருந்த மாட்டோம். இந்த தன்னை ஆய்தலை வேற யாருன்னா நமக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு அனலா மாதாஜி, நீங்க என்கிட்ட கிட்ட வந்தீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா நீங்களும் அதை ஒத்துக்கணும். நிறைய பேர் கிட்ட வந்துருவாங்க, தவறு சொன்னா ஏத்துக்க முடியல, அப்போ திருந்தவே முடியாது. இல்லையே சொல்லுவாங்க. என்னுடைய சிக்ஷா குரு, என்னை வழி நடத்துபவர்கள் என்னுடைய தவறுகளை கண்டறிந்து சொல்லும் போது நான் திருத்திக் கொள்வேன். அல்ல திருந்தறதுக்கு முயற்சியா செய்யறேன். நான் உண்மையா கவனிச்சுக்கங்க இதை. நான் திருந்துறனோ இல்லையோ, என் அகங்காரம் ஒத்துக்குதோ இல்லையோ, ஆனா திருந்துவதற்கு முயற்சியாவது பண்ணுவேன் நான். அதனால நீங்க வந்து இப்ப கோபம் இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்ப கோவத்தை அடுத்தது இதை கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? கோவத்தை அனாலிசிஸ் பண்ணீங்கனாலே போயிடும். கோபம் வரும் சூழ்நிலைகளை கொஞ்சம் நின்று நீங்க ஆராய்ஞ்சீங்கனாலே கோபம் இல்லாம போயிடும். இப்ப எதுக்கு கோவப்படுறேன்னு நீங்களே உங்களை திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கோபம் சட்டுன்னு கீழே இறங்கிடும். என்னுடைய கணவர் வந்து என்னை நன்றாக வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதர். என்னை கட்டுப்படுத்துவார். என் தவறுகள் செய்யும்போது உடனே இப்ப கூட சமீபத்துல யாரையோ எனக்கு கையாளுவது நிறைய வந்துடுச்சு எனக்கு இப்ப. ஏன்னா வயது, நான் கொஞ்சம் வயசான பொம்பளை, நிறைய பேர் கைட் பண்றேன். நிறைய பேரை கைட் பண்ணும்போது வந்து தவறாக கைட் பண்றேன். அப்ப என்னுடைய கணவர் என்னை திருத்துவார். நீ இதை மாதிரி பண்ணக்கூடாது, இதை மாதிரி அடக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க தவறை செஞ்சா கூட அவங்களே உணர்ற மாதிரி செய்யணுமே தவிர நீ அதை சுட்டி காட்டி அவங்க ஈகோ உடைச்சிடாத. சமீபத்துல யாரோ தவறு பண்றாங்க, அதை குறித்து ஒரு கட்டுரை எழுதிடலான்னு பாக்குறேன். ஏன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் அனைவரும் நம்மை பக்தர்களாக நினைத்துக் கொள்கிறோம். நாம் இன்னும் பக்தரே ஆகல. இது எனக்கு இருக்கிற பிரச்சனை தான். இதை குறித்து ஒரு கட்டுரை எழுதிடலான்ட்டு இப்ப முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒரு பக்தரை நான் சொன்னேன், நீ பக்தியை பண்ணலன்னு ஓப்பனா அடிச்சிட்டேன். அது அகங்காரத்தை ரொம்ப உடைச்சிரும். ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம பக்தி பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க போய் நீ பக்தியை பண்ணலன்னு சொன்னா அது எனக்கும் தான், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இது எனக்கும் தான். நான் நினைக்கிறேன் நான் பங்களாத்தி போறேன், மாயாப்பூர்ல வாழறேன், ஜெபம் பண்றேன், இதை பண்றேன், பிரச்சாரம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், இதெல்லாம் எனக்கும் தான். இது உணர்ந்துதான் சொல்றேன். அது எந்த ஒரு பக்தரை திருத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீ பக்தியே பண்ணல, நீ பண்றது பக்தின்னு நினைச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டேன். தப்பு. ஏன் கணவர் சொல்ற இந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது. அவர்களே உணர வேண்டும், அதை அவர்கள் உணர வேண்டும், அவ்வளவுதான். நீ வந்து உணர வைக்க ஒத்துக்க, ஏன்னா புரியாது. இப்ப நீ சொன்னீங்கன்னா புரியாது. அவங்க அனுபவித்து உணர வேண்டும். விட்டுரு அப்படின்னு சொன்னார். இது வந்து இத ரொம்ப யோசனை பண்ணி மறு நிமிஷம் அவங்க கிட்ட கோபப்பட்ட நபரிடம் நான் சமாதானம் ஆயிட்டேன். சாதாரணமா பேசினேன், எனக்கு கோபம் இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு புரியல. ஏன்னா நான் சொன்ன கருத்து அவர்களுக்கு புரியவில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து பக்தரே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னுடைய கலங்கங்களை, என்னுடைய இதயங்கள்ல இருக்கிற அழுக்குகளை நான் நீக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். அது பண்ணாம பக்தி பண்ணணும்னா சாக்கடை தண்ணியில கங்கையை ஊத்துற மாதிரி நாளாகும். கங்கைக்கு வந்து அந்த சாக்கடையை கரைக்கிற சக்தி இருக்கு, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
கங்கை தண்ணியில நீங்க சாக்கடையே கலந்தீங்கனாலும் 10 நாள்ல அந்த சாக்கடை தண்ணி கங்கை நீரா மாறிடுதான். ஆனா 10 நாள் எடுக்கும். 10 நாள் எடுக்கும். அதனால நாம வந்து ஜெபம் பண்றோம், பக்தி தொண்டு செய்யறோம். நம்முடைய கலங்கங்களை எடுக்கலைன்னா நாள் ஆகும். வேகமா செய்யணும்னா இது இது இந்த இந்த சுய அலசல் அதையே செய்யணும்னா கோபம் போயிடும். ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின் மாதாஜி. கேளுங்க. மகாராஜை மீட் பண்ணும்போது ரெண்டு டைமுமே மகாராஜ் சொன்னாங்க, யங்கர்ஸ் வந்து அதிகமா குழந்தைங்களை பெற்றுக்கணும், கிருஷ்ணா கான்சியஸ்ல கொண்டு வரணும், அந்த மாதிரி சொன்னாங்க. ட்ரை பண்றோம், ஆனா வந்து ஒன்றும் இதுல அதுக்குமே மனசுல ஆழமா ஒரு பெயின் கொடுக்கு. இப்ப வந்து நம்முடைய கடமைகளை நாம செய்யறோம் என்ன, அது கொடுக்கறது கொடுக்காது அவருடைய விருப்பம். இதை பத்தின பெரிய விஷயங்கள் நான் சொல்ல முடியாதுன்னா, நான் 13 வருஷம் குழந்தை இல்லாம எனக்கு குழந்தை பிறந்தது. முயற்சி பண்ணி 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 இனி வராது. ஏன்னா இல்லற தர்மம்னாலே குழந்தை தான். ஆனா அது இல்லைன்னும் போது அது பெரிய சூன்யமா இருந்தது என்னுடைய வாழ்க்கை. முயற்சி செய்து கிடைக்கல. மிக அட்லீஸ்ட் உங்களுக்கு குழந்தை இருக்கு, இல்லாம இல்லை. ஆனால் அதுவும் அவன் விருப்பம். முயற்சி பண்ணலாம். ஏன்னா பக்தர்கள் வந்து சில பக்தர்கள்லாம் 5, 6, 7, 8 எல்லாம் வச்சிருக்காங்க. அவர்கள்லாம் நம்ம வாழ்த்துறோம். ஏன்னா நமக்கு வந்து கிருஷ்ண பக்தர்கள் நிறைய வேணும். பாதியில யோக பிரஷ்டர்கள்லாம் திரும்ப கிருஷ்ண பக்தர்கள் வீட்டுல தானே வரணும். இந்த ஜெயபதாக்க மகாராஜ் சொல்லுவாரு, பக்தர்கள்லாம் போனாங்கன்னா வெற்றி அடையாமல் போனாங்கன்னா திரும்பி வர்றது பக்தர்கள் வீட்டுல தானே வரணும். அதனால நீங்க எல்லாம் குழந்தைக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க, குழந்தைய விரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஆனா அதுவும் அவருடைய விருப்பம் தானே. உங்களுக்கு 2, 3 குழந்தை கொடுக்கணும்னா அவர் கொடுப்பாரு. அதனால டென்ஷன் ஆகாம ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு இளம் பெண் என்னிடம் வந்தா. அவளுக்கு ஏற்கனவே முதல் குழந்தை சட்டுன்னு வந்துடுச்சு. 2வது குழந்தைக்கு என்ன பண்ணலாம், எங்களுக்கு வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், எப்படியும் அந்த அலோபதியில போவே போகாத, உனக்கு குழந்தை தலையத்துல இருந்தா பிறக்கும், இயற்கையா முயற்சி பண்ணு. எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை நல்லபடியா வந்துடுச்சு. அதனால ஏன்னா செயற்கையா முயற்சி செஞ்சு என்னுடைய உடல்நிலை மிக கேவலமா போயிடுச்சு. செயற்கையான முறையில ஆங்கில மருத்துவத்துக்கு போனோம்னா நம்முடைய உடம்ப சின்னாபின்னம் பண்ணிடுவாங்க. அந்த அனுபவத்துல அந்த குழந்தைக்கு சொன்னேன், உனக்கு குழந்தையே இல்லைன்ற பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, நீ திருப்பி அலோபதி போகாத, வேண்டாம். அவங்க பல பல ஆயிரங்கள் எடுப்பாங்க, லட்சக்கணக்கில் செலவாகும், அது உனக்கு ரொம்ப உடல்நிலைக்கு கெடுதி அப்படின்னு பல கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள போடுவான் அப்படின்னு. ஆனாலும் அவங்க வீட்டுல கேட்கல. அதனால முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி பல லட்சம் செலவு பண்ணாங்க. அதுல லட்சங்கள்லாம் போயிட்டு ஆனா குழந்தை வந்தது. 2வது குழந்தை வந்தது. சரி, அது சக்சஸ் ஆயிடுச்சு. அலோபதியில போனாங்க, பல லட்சம் செலவு பண்ணாங்க. 2வது குழந்தை ஆண் குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை ஆண் குழந்தை. சரியா, போதும், திருப்தி ஆயிட்டாங்க. ஆனா 3வது குழந்தை இயற்கையா வந்துச்சு. அவங்க திரும்பி மருந்துக்கெல்லாம் போல. 3வது குழந்தை இயற்கை. அதுதான் நான் சொன்னேன், உனக்கு குழந்தை வரணும்னு விதி இருந்தா எப்படியும் வரும், நீ முயற்சியா இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் எடுத்தியா உள்ள விடுற, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இயற்கையா குழந்தை வரும். இந்த நேரத்துல ஒரு ஜீவன் ஜனிக்கணும்னா அது எதையை தாண்டி வரும். அவ்வளவுதான், ஏத்துக்க வேண்டியதான், கொடுப்பாரு கிருஷ்ணர். சரியா, அதனால வரும். நீங்க முயற்சி பண்ணுங்க, இளமை இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. மாதாஜி, உங்க கிளாஸ்ல கர்ப்பதான சம்ஸ்காரம் பத்தி கேட்கணும்னு ஆசையா இருக்கும். கர்ப்பதான சம்ஸ்காரம் புத்தகம் எல்லாம் இருக்கு. மாசத்துல ஒரு முறை தம்பதியினர் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஒரு நல்ல ஜீவனை வரவேற்பது அப்படின்றத நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, ஒரு நார்மலான கொஸ்டின் தான். எனக்கு வந்து நிறைய பக்தி பண்ணணும்னு ஆசை மாதாஜி. உங்க கிளாஸ் கேட்க இன்னும் நிறைய கிளாஸ் கேட்கணும்னு ஆசை. அதுக்கப்புறமா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தொடர்பு எனக்கு வேணும் மாதாஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ்வளவுதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. பக்தி அப்படிதான் பிரபுபாதர் சொல்றாரு. ஒரு புத்தகம் விநியோகம் பண்ணீங்கன்னா 10 பண்ணுங்க, அடுத்தது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணினே போங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லதுதான். இந்த ஆசை, பக்திக்கான ஆசைகளை வளர்த்துக்குங்க. அது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்மளால செய்யலாம். இங்க மாயப்பூர்ல உங்களுக்கு தான் அன்லிமிட்டெட், எல்லாமே அன்லிமிட்டெட் தான். இங்க ஃபெஸ்டிவல் அன்லிமிட்டெட், டிவோட்டிஸ் அன்லிமிட்டெட். அது இங்க அப்படிதான் பெருகுகிறது. இங்க இருந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து
என்னுடைய நான் பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்க விரும்புனீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வழிகாட்டுதலை தருகிறேன். என்னுடைய குரு பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன், கண்டிப்பா செய்வேன். நீங்க நல்லபடியா பக்தி தொண்டு செய்யணும்னு நான் வந்து பகவானை வேண்டிக் கொள்கிறேன். எல்லா பக்தர்களுக்காகவும் பக்தி தொண்டிற்காக பிரார்த்தனை செய்யறேன். எல்லா குறிப்பிட்டா சில பக்தர்கள் எல்லாம் நல்லாவே தெரியும்ல, அவர்களுக்காக பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்யறேன். சில பக்தர்களை பொதுவாகவே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யறேன். என்னை விட்டுட்டீங்களே மாதாஜின்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்க போய் வகுப்புக்கு வரும் அனைத்து பக்தர்களும்னு சொல்லிடுறேன். சில நேரங்கள்ல பெயரெல்லாம் மறந்துடுவேன். அதனால எல்லா பக்தர்களுக்காகவும் பக்தி தொண்டுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். நாம் பக்தி தொண்டில் இணைவோம். இந்த பக்தி தொண்டில் இணையும் போது உறவுகள் நன்றாக இருக்கிறது. நம்ம பக்தி தொண்டில் இணைந்து பகவானுடைய திருநாட்டிற்கு செல்வோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, நீங்க வந்து ரொம்ப அழகா எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கேன். ரொம்ப இது மாதாஜி இதுக்கு முன்னாடி சொன்னவாலாம் சொன்ன மாதிரி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைய இது பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். குருவுடைய மர்சி, கௌரங்காவுடைய மர்சி, நீங்க மாயாப்பூர்ல தாம்ல இருந்துட்டு சொல்றேன், எல்லாமே சத்திய இதுவா இருக்கும். இது இங்கிலீஷ்ல நீங்க எதுவும் இருந்து எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வசதியா இருக்கும் மாதாஜி. பாதி குழந்தைகளுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்கிறது, புரியுறது. இப்ப கிளாஸ் எடுக்கிறது புரியும், ஆனாலும் இங்கிலீஷ்ல ஏதாவது இருந்ததுன்னா அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்புங்க மாதாஜி ப்ளீஸ். நீங்க வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுல வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கு பிளேலிஸ்ட்ல. நான் ஹிந்தில கூட வகுப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு ஹிந்தி இருந்தாலும் வாங்க. தமிழ் தாய்மொழி, அதனால இயல்பா நல்லாவே சொல்ல முடியுது. மற்ற கொஞ்சம் தரம் குறைஞ்சிரும். இப்ப நீங்க இங்கிலீஷ் கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா என்னுடைய குருதேவர் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நீ தாய்மொழியில பிரச்சாரம் பண்ணினா ஒழுங்கா இருப்ப, தாய்மொழியில படி, தாய்மொழியில பிரச்சாரம் பண்ணு. ஏன்னா நம்ம யோசிக்கும் மொழி, நான் யோசிக்கிற மொழி வந்து தமிழ் தான். அதனால தமிழ் வந்து நல்லாவே இருக்கும். தமிழ் வகுப்பு அடியனுக்கு தமிழ் தான் மாதாஜி. அதனாலதான் உங்க கிளாஸ் ரொம்ப கேக்குறேன். என்னால கலந்துக்க முடியறது இல்ல ஒரு சில சூழ்நிலைகள்னால. பட் ஆனா காதுல கேக்குறேன் நான் உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும். சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இங்கிலீஷ் கிளாஸஸ்னு இருக்கு. ஆகட்டும் மாதாஜி. அந்த அந்த கிளாஸஸ்ல வந்து நீங்க யூடியூப்ல போட்டிருக்கேன், நீங்க அதெல்லாம் அதெல்லாம் சின்ன பசங்களுக்கும் நிறைய கிளாஸ் எடுத்தேன். இப்ப நேரமின்மை காரணத்தினால எடுக்கல. அந்த கிளாஸ்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்த கிளாஸ் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ்ல வாரம் செவ்வாய்க்கிழமை லேடிஸ்க்கு மட்டும் தனியா எடுக்கிறேன். அதுல சேர்ந்துக்க விரும்புறவங்க சேர்ந்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு. நேற்று சனிக்கிழமை வர லிங்க்ல எடுக்கிறேன். சரி மாதாஜி. அது நீங்க சேனல் போனீங்கனாலே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல எனக்கு பிரத்யேகமா எழுதுனீங்கனாலும் நான் லிங்க் கொடுப்பேன். டைரக்டா லைவ் வரணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் ஆஃப்லைன் கூட கேட்டுக்கலாம். நீங்க அந்த குரூப்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்லைன்ல இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். கண்டிப்பா மாதாஜி. பாகவதம் எடுங்க. எனக்கு தமிழ் தான் வேணும் மாதாஜி. பட் பையன் மருமகளுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும். பையனுக்கு வந்து தமிழ் புரியும், பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அதை எக்ஸாக்டா கேட்ச் பண்ண. மருமகள் அப்ப ஹிந்தி கிளாஸ் இன்னைக்கு சாயங்காலம் எடுக்கிறேன் 5:30 மணிக்கு, லேடிஸ்க்கு மட்டும். நான் சொல்றேன், நான் அந்த லிங்க் இதே லிங்க் தான் சொன்னேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க முதல்ல மெசேஜ் பண்ணி சேர்ந்துருங்க. அப்ப நான் வச்சுட்டே இருப்பேன். இல்ல சாயங்காலம் லிங்க் வேற. ஓகே மாதாஜி. ஓகே, வேற ஒரு குரூப் இப்ப இந்தியால டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதுல கூப்பிடுறாங்க. சரி, இந்திய குரூப்புகள் வந்து லேடிஸ்க்குன்னு தனியா ஒரு குரூப். புதுசா வர பக்தர்களுக்கு 4 மணிக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையும். இப்போ வந்து லேடிஸ்க்கு மட்டும் ஒரு 3 கிளாஸ் கொடுக்க சொன்னாங்க 5:30 மணிக்கு. போன வாரம் ஒரு கிளாஸ் கொடுத்தேன், இந்த வாரம் அடுத்த வாரம் 3 கிளாஸ் தான். அதோட நிறுத்த போறேன். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குரூப் இந்தி குரூப்பை உருவாக்கிட்டோம். அதுல வந்து நான் ஒரு ஸ்பீக்கர், இன்னொரு டிவோட்டி ஒரு ஸ்பீக்கர். அது கலந்தது, ஆண்கள் பெண்கள் கலந்த வகுப்பு. அதுல வந்து எனக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுல இந்தியில பிரச்சாரம் பண்றேன். இங்கிலீஷ் வந்து லேடிஸ்க்கு மட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 4 மணிக்கு இருக்கு. நல்லது மாதாஜி. யாருக்கெல்லாம் முன்னாடி இது வர்றதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்காளோ அவளுக்கெல்லாம் அந்த லிங்க் அனுப்பி நான் நிறைய இங்கிலீஷ் மட்டும் வேணும்ன்ற பக்தர்கள் அதுல சேர்ந்துக்கிறாங்க. அதுல நான் பாடம் நடத்துறேன். கண்டிப்பா. ரொம்ப சனி ஞாயிறு கிளாஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவா நான் பண்றது. அது தமிழ்ல இருக்குது. ஏன்னா நான் தமிழ்ன்றதுனால தமிழ்ல தான் முழுமையாக அறிவை பயன்படுத்த முடியுது. மத்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.
ஆங்கிலம் புரியுது. ஹிந்தி இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிரும். இல்ல ஏன்னா எனக்கு தமிழ் தான் மாதாஜி வேணும். நான் எனக்கு தாய்மொழி தமிழ் தான். அதாவது வீட்டுல தெலுங்கு, பட் தமிழ்ல தான் படிச்சது எல்லாமே. நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல நம்ம பாஷா மாத்ரு பாஷா விட நம்ம பாஷா படிக்கிறது ஈஸியா இருக்கும். ரொம்ப நன்றி மாதாஜி. வாஞ்சா கல்பத்த ரூபேஷ கிருபா சிந்து வயச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவே நமோ நமக. உங்களுடைய பாத்து தொட்டு இங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாதாஜி. என்னால நீங்க தான் நேர்ல எனக்கு பண்ண முடியல. ஆசீர்வாதம் பண்ணும். பக்தர்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும். கிருஷ்ண ஹரே பிரேம கிருஷ்ணா. நந்தினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு எப்பவுமே மாதாஜி இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருந்தேன் உங்ககிட்ட. நான் என்னோட மனசுல இருக்க பிரச்சனைகள்லாம் டைரக்டா சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பார்த்தா நீங்க சொல்லும் போதே அந்த பதில் கரெக்டா வந்துடுச்சு மாதாஜி. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ உங்க மூலமா கிருஷ்ணர் நமக்கு வழி காமிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. நன்றி. ஹரே நிறைய விஷயங்கள் வெளிப்படையா ஷேர் பண்ண தெரியல, இருந்தாலும் உள்ளர்த்தங்கள் புரியுதுல்ல மாதாஜி. நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது, ஓ நம்ம இப்படி சுச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம அதை மனப்பக்குவத்தை வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்கல்ல மாதாஜி. ஒரு சில விஷயங்கள்லாம் நிஜமாவே மாதாஜி அப்படியே சொன்ன மாதிரி பல்ப் எறிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நம்ம மனசுல நினைச்சுட்டோம்னா உங்கள்ட்ட இருந்து அதுக்கு ஏத்த மாதிரியே வரும் உங்களுக்கு. நம்ம உங்கள்ட்ட கேட்கவே வேண்டாம். அதுக்குள்ள பதில் எப்படி குரு மகாராஜ்கிட்ட போனா நமக்கு வருதோ அது மாதிரி நான் நினைச்சிருக்கிறதுல நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுவேன். அந்த மாதிரி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாகவதம் பகவத்கீதை எல்லாம் கிருஷ்ணரால வழி நடத்தப்படுகிறது. என்னுடைய மனித மூளை கிடையாது, பிரபுபாதர் கிருஷ்ணர் தான் பண்றாங்க. அதை எடுத்து சொல்லணுமே மாதாஜி. நீங்க சொல்றேன் அதை கூட உங்களால திருப்பி சொல்ல முடியாதா? இல்லையே, அதுக்கு ஒரு இது வேணுமே, ஒரு திறமை வேணுமே. அதுக்கு அவர் அனுக்கிரகம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு புரிஞ்ச அளவுல புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். கருவி நான் ஒரு கருவியாக செயல்படுகிறேன். நானும் இன்னும் தாழ்ந்த நிலையில தான் இருக்கிறேன். நானும் என்னை பக்தனாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நான் இன்னும் ஹரே கிருஷ்ணா. அதான் பணிவு தானே. பணிவு தானே இந்த இதுலயும் புல்லுலயும் பணிவா இருக்கணுங்கிறது தானே நம்ம ஹரே கிருஷ்ணாவோட இது. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்கள்? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாம இந்த கேள்விகளை அனுப்பிடுறேன். தயவு செய்து படித்து விட்டு வாருங்கள். நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருப்ளஸ் கிருபா சிந்து பேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவே. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.